بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா என்று நம்ம பழக்கத்தில் சொல்லக்கூடிய அந்த சூறாவுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இரண்டு பகுதிகளாக பிரித்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல முதல் பகுதி அல்லாஹுக்குரியது, இரண்டாவது பகுதி அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு உரியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருந்தாங்க. முதல் பகுதி எது? அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதே நம்ம அந்த ஹதீஸ் குத்ஸில பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது, அதோட முதல் பகுதி முடியுது. வ இய்யாக நஸ்தஈன், அதிலிருந்து இரண்டாவது பகுதி ஆரம்பிக்குது. அதிலிருந்து கடைசி வரைக்கும் வலضالين முடிகிற வரைக்கும் இரண்டாவது பகுதி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிச்சு இய்யாக நஅபுது என்று வருது பாத்தீங்களா? அந்த முதல் பகுதியில நாம எதை கத்துக்கிறோம்? அல்லாஹ் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வை பற்றிய இல்ம், அந்த கல்வியை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த இல்மை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அல்லாஹ் யார் அப்படிங்கிறத ஒரு அறிமுகத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். அல்லாஹுக்கு பல பெயர்கள் பண்புகள் இருக்கின்றன. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவுடைய ஆரம்பத்துல அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான பெயர்கள், மிக முக்கியமான பண்புகள், அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அப்படின்னா யார் என்ற ஒரு அறிமுகம் நமக்கு தேவை. அப்படின்னா அல்ஹம்து சூறாவினுடைய ஆரம்பத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, அதுதான் அல்லாஹை பற்றிய அறிமுகம். இப்ப யாராவது உங்களுடைய இறைவன் யார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று வருது பாருங்க, அதுதான் இறைவனுடைய மிக முக்கியமான பெயர்களை கொண்ட அறிமுகம். அதை சொல்லித்தான் நம்ம அறிமுகப்படுத்தணும். அதே போல சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத், இது சொல்லி அறிமுகப்படுத்தணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாங்க? ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், இந்த பெயர்களை கொண்டு தான் அறிமுகப்படுத்துகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய முதன்மை பண்புகளாக நாம கற்றுக்கொள்ள வேண்டியது முதல்ல இந்த பெயர்கள், இந்த பண்புகள் தான். அப்ப அல்லாஹ் யாரு? ரப்புல் ஆலமீன், எல்லா படைப்பினங்களுக்குமான ரப். அந்த ரப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் கருணை மிக்கவங்க அப்படிங்கறத சொல்லக்கூடிய இரண்டு பெயர்கள் இவை. அப்ப அல்லாஹ் தன்னுடைய கருணையைத்தான் முதன்மைப்படுத்துறான். அதற்கு பிறகுதான் மாலிகி யௌமித்தீன் என்று தீர்ப்பு நாளை சொல்லி தீர்ப்பு நாளுடைய அதிபதி அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்றான். தீர்ப்பு நாள் என்று அல்லாஹ்வுடைய கருணையும் வரலாம், அல்லாஹ்வுடைய கோபமும் வரலாம். ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ்வுடைய கோபம் அப்படிங்கிறது நரக தண்டனைக்கு வழிவகுக்கும். அல்லாஹ்வுடைய கருணை அப்படிங்கிறது நாம் மன்னிப்பு பெற்று சொர்க்கத்துக்குள்ள நுழையறதுக்கு வழிவகுக்கும். ஆனா எதுல நம்ம அதிகமாக நம்பிக்கை வைக்கணும்? அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெயர்களை முதன்மைப்படுத்தியதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கருணையில ஒருபோதும் நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இந்த பெயர்கள் முதன்மைப்படுத்தப்பட்டது. இந்த கருணை அப்படிங்கிறத சொல்றதுக்கு இரண்டு பெயர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன் வச்சது. இதை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அல்லாஹ் யார் என்று அல்லாஹ் நமக்கு அறிமுகம் கொடுத்துட்டாங்க. அதற்கு அடுத்தது நாம என்ன செய்யணும் அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இது வரைக்கும் இல்ம் அப்படிங்கிற அந்த பகுதியை பார்த்தோம், அல்லாஹ்வை பற்றிய கல்வியை பார்த்தோம். இப்ப கல்வி அடிப்படையிலான அமல் செயல்கள் அப்படிங்கிறது தான் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இரண்டாவது பகுதி நமக்கு சொல்லுது. அந்த செயலை பற்றி தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்றோம்? இய்யாக நஅபுது, அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இய்யாக நஅபுது, இய்யாக அப்படின்னா உங்களை மட்டும்தான் அப்படின்னு சொல்றோம். இய்யாக நஅபுது, அல்லாஹ் உங்களை மட்டும்தான் நாங்க இபாதத் செய்யறோம். இன்னும் இய்யாக, உங்களை மட்டும்தான், நஸ்தைன், உங்கள்கிட்ட மட்டும்தான் நாங்க உதவி தேடுறோம். அப்ப இந்த இரண்டுமே செயல்கள். நஅபுது நஸ்தஈன், இந்த இரண்டு வார்த்தைகளுமே இலக்கண ரீதியாக பார்த்தோம், கிராமர் ரீதியா, அரபி கிராமர் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இவை இரண்டும் ஃபிஇல், வெர்ப், இது ரெண்டும் செயல்கள், வினைச்சொற்கள். அப்ப இது வரைக்கும் பெயர்களை பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ செயல்களை பார்க்க ஆரம்பிக்கும். இஸ்லாம் அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டுமல்ல, நம்பிக்கையும் செயல்களும்.
ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்வது, இதுதான் இஸ்லாம். அந்த இஸ்லாமுடைய அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவில் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி சொல்றாங்க? முதல்ல அல்லாஹ் யார் அப்படிங்கிற அந்த விளக்கங்களை நமக்கு கொடுத்து, ஈமான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, நம்பிக்கை அப்படின்னா என்னங்கிறத சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது செயல்கள், நற்செயல்கள், சாலிஹான அமல்கள். அதைத்தான் இங்கே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஈமான் அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டுமல்ல, நம்பிக்கை செயல்கள் ரெண்டும் சேர்ந்தது தான். அப்ப அந்த நம்பிக்கை அடிப்படையிலான செயல்களை செய்வது அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்துல வருது. இந்த ஆயத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மையமான ஆயத். மையம் அப்படின்னா 7 ஆயத்துக்கள்ல இது நடுவுல வருது, அதனால மையம் அப்படின்னு மட்டும் இல்லை. ஒட்டுமொத்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அந்த படிப்பினைகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக உள்ளது இந்த ஆயத் தான். இதுக்கு முன்னாடி உள்ள 3 ஆயத்துகள் அல்லாஹ் யார் அப்படிங்கறத நம்ம கத்துக் கொடுக்குது. இதுக்கு பின்னாடி உள்ள 3 ஆயத்துகள், 4வது 5வது 6வது 7வது இந்த ஆயத்துகள் அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நேர்வழி கேட்க சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த இரண்டத்தையும் தொடர்புபடுத்தக்கூடிய அந்த மையமான ஆயத்துங்கிறது இதுதான். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அடிப்படையாக வேறாக இருக்கக்கூடிய ஆயத்து இது. அப்ப இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை தான் நம்ம இப்போ இன்ஷா அல்லாஹ் ஓரளவுக்கு விரிவா பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்ய சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க? இய்யாக நஅபுது, அல்லாஹ் உங்களை தான் இபாதத் செய்யணும். வ இய்யாக நஸ்தைன், அந்த இபாதத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான உதவியும் உங்கள்கிட்ட மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம். அப்ப அல்லாஹ்வை இபாதத் செய்யறோம், வேற யாரையும் இபாதத் செய்யலை அப்படிங்கிறத முதல்ல நம்ம அறிவிக்கிறோம். அதற்கு அடுத்தது அந்த இபாதத்தை எப்படி சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கான உதவியுமே அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கிறோம். அப்ப இபாதத்தை செய்யறது அப்படிங்கிறது கல்வி அடிப்படையில் வரும். அல்லாஹ்வை பத்தி கற்றுக்கொண்டோம், அப்ப அல்லாஹ் உங்களை தான் நாங்கள் இபாதத் செய்யணுங்கிறத விளங்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம நாவால் அறிவிக்கிறோம், இய்யாக நஅபுது. ஆனா உங்களைத்தான் இபாதத் செய்யணும் அப்படின்னு அறிவிக்கும் பொழுது எப்படி இபாதத் செய்யணும் இது நமக்கு தெரியாது. அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாலே தவிர அல்லாஹ்வை எப்படி இபாதத் செய்யறது வணங்குறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம இபாதத்துக்குரிய வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் யார் அப்படிங்கிறத எப்படி நாம சொல்ல முடியாது, அதே போல அல்லாஹ் எந்த விதமாக வணங்கப்பட வேண்டும் என்பதையும் நாம சொல்ல முடியாது. அல்லாஹ் யாருங்கிறத அல்லாஹ் தான் நமக்கு சொல்லுவாங்க. அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சாக குர்ஆன் மூலமாக வரலாம், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் மூலமாக வரலாம். எப்படி இருந்தாலும் அல்லாஹ்விடம் இருந்து தான் அல்லாஹ் யார் அப்படிங்கிற அறிவை நாம் பெற்றுக்கொள்வோம். அதே போல அந்த அல்லாஹ் எப்படி வணங்கப்பட வேண்டும் என்ற அறிவையுமே அல்லாஹ் மூலமாக தான் பெற்றுக்கொள்வோம், அல்லாஹ்விடம் இருந்து தான் பெற்றுக்கொள்வோம். அது மறுபடியுமே கலாமுல்லாஹ் அல்லது ரசூலுல்லாஹ். கலாமுல்லாஹ் அப்படிங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆன். ரசூலுல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப கலாமுல்லாஹ் ரசூலுல்லாஹ் இந்த 2 வகையில தான் வஹி மூலமாகத்தான் அல்லாஹ் எப்படி வணங்கப்பட வேண்டும் என்பதையுமே நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப எதை வணக்கமாக ஆக்குவது, எந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்க, இதெல்லாம் அல்லாஹ் சொன்னாதான் நமக்கு தெரியும். நாம வணக்க வழிபாடுகளை ஏற்படுத்தி இதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கணும் அப்படின்லாம் நம்ம அல்லாஹ்வை வற்புறுத்த முடியாது. அல்லாஹ் எப்படி வணங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் தான் நமக்கு சொல்லி தருவாங்க. அது குர்ஆன் மூலமாகவோ ரசூலுல்லாஹ் மூலமாகவோ வரும். இப்ப இந்த இடத்துல வாக்கிய அமைப்பை நம்ம கொஞ்சம் இலக்கண ரீதியா கவனிச்சு பார்த்தோம்னா இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று வருது. நஅபுது நஸ்தஈன் இவை இரண்டும் ஃபிஅல், இந்த ரெண்டும் வினை சொற்கள், verb. இப்ப இய்யாக நஅபுது, நஅபுது அது சொல்லிட்டு அதுக்கு பிறகு இய்யாக சொல்லியிருக்கலாம். அதே போல நஸ்தஈன் சொல்லிட்டு இய்யாக சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? நஅபுது நஸ்தஈன் ரெண்டுத்துக்கும் முன்னாடி இய்யாக அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்போது அந்த மாதிரியான ஒரு கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், இலக்கண ரீதியான வாக்கிய கட்டமைப்பு வரும்போது அது என்ன செய்யுது? இய்யாக்கங்கிற வார்த்தை முன்னாடி வரும்போது அந்த செயலை செய்யறதுக்கான வார்த்தை தான் நஅபுது இல்லையா, நஸ்தஈன். இந்த 2 செயலை செய்யறதுக்கான வார்த்தைக்கு முன்னாடி இய்யாக என்று வரும்போது உங்களுக்கு தான், உங்ககிட்ட தான் அப்படின்னு வரும்போது என்ன நடக்குது? அந்த செயல்கள் மட்டுப்படுத்தப்படுது, கட்டுப்படுத்தப்படுது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உருவாது. நஅபுது வணங்கணும், அதுக்கும் முன்னாடி இய்யாக என்று சொல்லும் போது அந்த வணக்கம் அப்படிங்கிறதே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள வந்துடுது, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட்ட முறைக்குள்ள வருது. அதே போலதான் உதவி தேடுதல், நஸ்தஈன், நாங்க உதவி தேடுறோம் என்று சொல்லும் பொழுது அதுக்கும் முன்னாடி இய்யாக அப்படிங்கிற வார்த்தை வருது. மறுபடியும் அங்க என்ன நடக்குது? அந்த நஸ்தஈன் உதவி தேடுதல் அப்படிங்கிறதுமே ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரப்படுது.
கட்டுப்படுத்தப்படுது. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு இபாதத் செய்ய முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு உதவி தேட முடியாது, யார்கிட்ட வேணா இந்த உதவி தேட முடியாது, யாரை வேணா இபாதத் செய்ய முடியாது. இவங்களை மட்டும்தான் வணங்கணும், இப்படி மட்டும்தான் வணங்கணும். அந்த எப்படி வணங்கணுங்கிறதையும் இவங்க கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும், வேற யாருக்கிட்ட இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். ஏன் இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய மையமாக அமையுது, அதை இப்ப நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஒட்டுமொத்த குர்ஆனுடைய விளக்கத்திற்கும் அடிப்படை சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்துக்கு அடிப்படை இந்த ஆயத், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் அப்படிங்கிற ஆயத். ஏன் இதுதான் மையமாக அமையுது? ஒட்டுமொத்த குர்ஆனுக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கே இந்த ஆயத் அப்படின்னா, அப்போ ஒட்டுமொத்த குர்ஆனுடைய விஷயங்களும் இந்த ஆயத்தை கொண்டு தான் அமையுது. இந்த ஒட்டுமொத்த குர்ஆனுடைய செய்தி என்ன அப்படின்னு யாராவது நம்மள்ட்ட கேட்கிறாங்க, குர்ஆனுடைய செய்தியை ஒரு ஒற்றை வரியில சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இதுதான் ஒட்டுமொத்த குர்ஆனுடைய செய்தி. அல்லாஹ் யாரு, அல்லாஹ் எப்படி வணங்கப்படணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் குர்ஆன். அப்போ அதை கற்றுக் கொடுக்கிறது தான் இந்த ஆயத். ஏன் இந்த ஆயத் தான் எல்லாத்துக்கும் மையமா அமையுது அப்படின்னா, அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆயத்து இதுதான். அல்லாஹ் எதற்காக நம்மை படைத்தாங்க, அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றாங்க இல்லையா? அல் குர்ஆன்ல 51வது சூரா சூரத்து தாரியாத், அதனுடைய 56வது ஆயத்தாக நம்ம பார்க்கக்கூடிய ஆயத், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், ஜின்களையும் மனிதர்களையும் எம்மை மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் படைக்கவில்லை. அப்ப அல்லாஹ் ஜின்களையும் மனிதர்களையும் எதற்காக படைச்சாங்க? அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சாங்க, வேற எந்த நோக்கத்துக்காகவும் படைக்கல. ஒற்றை நோக்கம், ஒரே நோக்கம், அல்லாஹ்வை இபாதத் செய்யணும். அப்ப அந்த நோக்கத்துக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த நபி தோழர், யார் அவங்க? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தை அல் அப்பாஸ், அவங்களுடைய மகன் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெருங்கிய உறவினர், ஒன்று விட்ட சகோதரர், நபி தோழர்கள் இருந்த பெரும் அறிஞரும் கூட. அவங்க வரலாற்று பின்னணியை சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அடுத்த 10 கர்ன் அப்படின்னா 100 ஆண்டுகளையும் குறிக்கும் அல்லது ஒரு தலைமுறையும் குறிக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அடுத்த 10 தலைமுறைக்கு மனிதர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வை மட்டும் தான் இபாதத் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு தான் மனித சமுதாயத்துக்குள்ள ஷிர்க் அப்படிங்கிறது நுழையுது. அல்லாஹ்வுக்கு சமமாக இன்னொரு கடவுளை உருவாக்கி வணங்குறது அப்படிங்கிறது நுழையுது. அது எப்படி நுழையுது? முன்னோர்களில் இருந்த நல்லோர்கள், அவங்கள கண்ணியப்படுத்தணும், அவங்க வாழ்ந்த மாதிரி நாமும் வாழணும், அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஊக்கம் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல சிலைகளை உருவாக்குறாங்க. வணங்குறதுக்காக சிலைகளை அந்த மக்கள் உருவாக்கல, மாறாக முன்னோர்கள் இருந்த நல்லோர்கள் அவங்கள மாதிரி நாமளும் வாழணும், அவங்க வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு ஊக்கம், ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சிலைகளை உருவாக்குறாங்க. ஷைத்தான் அவங்க மனசுல என்ன செய்யறான்? சிலைகளை உருவாக்குங்க இந்த நோக்கத்துக்காகன்னு சொல்றான், அவங்களை வணங்குறதுக்காகன்னு சொல்லல. எடுத்த உடனே சிலைகளை உருவாக்கி சிலைகளை வணங்குங்க அப்படின்னா மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஷைத்தான் எப்படி வர்றான்? கொஞ்சம் கொஞ்சமா வர்றான். முதல்ல ஹார்ம்லெஸ்ஸா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சிலைகள் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வரும். அது என்ன நோக்கத்துக்காக? நல்ல நோக்கத்துக்காக அப்படின்னு தான் வரும். நல்ல நியத்துல தான் புது புது விஷயங்கள் ஆரம்பிக்கப்படுது. விதத்துகள் எப்படி வருது? மார்க்கத்துல புதிய விஷயங்கள் எப்படி வருது? நல்ல நோக்கத்துல, நல்ல நியத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க புதிய விஷயங்கள். முதல்ல மனித சமுதாயத்துல ஷிர்க் அப்படிங்கிறது அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எப்படி? நல்ல நோக்கத்துல சிலைகளை செய்யறாங்க. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஏன் சிலைகள் வைக்கப்பட்டன என்ற கல்வி கொடுக்கப்படல. அப்ப சிலைகளை எதுக்கு வச்சாங்க தெரியல. அடுத்தடுத்து வந்த தலைமுறையினர் என்ன செய்யறாங்க? நம்மளுடைய முன்னோர்கள் இந்த சிலைகளை வச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு, அப்ப இந்த சிலைகளுக்கு ஏதோ சக்தி இருக்குது என்று நினைச்சு அந்த சிலைகள்கிட்ட உதவி தேடுறாங்க, அந்த சிலைகள்கிட்ட பாதுகாப்பு தேடுறாங்க. அப்படித்தான் சிலை வணக்கம் என்பது மனித சமுதாயத்துல ஆரம்பிக்குது.
பல தெய்வ வணக்கம் அப்படிங்கிறது மனித சமுதாயத்துல முதலாக எப்படி ஆரம்பிக்குது? முன்னோர்களில் இருந்த நல்லோர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம படிப்பினை பெறணும், அவங்கள மாதிரி நல்ல வாழ்க்கையை நாமும் வாழணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்துலதான் சிலைகளை வைக்கிறாங்க. ஆனா அது எங்க கொண்டு போய் விடுது? அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்பொழுது சிலை வணக்கத்துல, பல தெய்வ வணக்கத்துல கொண்டு போய் விடுது. அப்ப இதுல இருந்து நம்ம பெறக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னா, மார்க்கத்துல புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது. அதுக்கு என்ன பேரு? பித்அத் என்று சொல்லுவோம். பித்அத்தை சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள கூடாது. அவங்க சிலைகளை உருவாக்கும் பொழுது அது ஒரு பிதத்து தான். அப்போ அது ஷிர்காலாம் இல்லை. சிலைகளை அவங்க உருவாக்கும் பொழுது ஒரு பிதத்தாகத்தான் இருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போது அது எப்படி மாறுது? ஷிர்காக மாறுது. நல்லவர்கள் தான். யார் அவங்க? வத், சுவாஉ, யகூத், யஊக், நஸ்ர் என்ற 5 பேர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அந்த 5 பேர்களுடைய அந்த 5 நபர்களுடைய பெயர்களை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றாங்க. அந்த 5 நபர்களுக்கு தான் சிலை வைக்கப்பட்டுச்சு. ஆனால் பின்னாடி வந்தவங்க என்ன செய்யறாங்க? வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ பித்அத்துகளை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஆரம்பிக்கும் போது அது ஒரு ஹார்ம்லெஸ், எந்த ஒரு பாதகமும் இல்லாத ஒரு விஷயம் மாதிரி தான் தோற்றம் அளிக்கும். ஆனால் போக 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 என்ன ஆகுது? பித்அத்துகள் ஷிர்க்குக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1. 2வது, நல்ல எண்ணத்துல செய்யற எல்லா விஷயமும் சரியாக அமையணும்னு அவசியம் இல்லை. அந்த சிலைகளை அவங்க வைக்கும் போது நல்ல எண்ணத்துல தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா பின்னாடி அந்த சிலைகள் வணங்கப்படுவதாக மாற்றப்பட்டு விட்டன. அப்ப நல்ல எண்ணத்துல செய்யறது மட்டுமே போதாது, அந்த செயலை செய்யற முறையும் சரியாக இருக்கும். சிலைகளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்தாங்களா? வழி வந்துச்சா? கிடையாது. மாறாக அவங்க மனசுல, அவங்க புத்தியில ஒரு எண்ணம் வந்துச்சு. நம்ம மனசுல படுறது, நம்ம புத்திக்கு படுறதெல்லாம் சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப அவங்க மனசுல பட்டுச்சு, அவங்க புத்திக்கு பட்டுச்சு. அது எங்கேன்னு வந்துச்சு? ஷைத்தான் அவங்களுக்கு கொடுத்த வஸ்வாஸ், ஊசலாட்டம். அப்படி ஒரு எண்ணத்தை ஷைத்தான் அவங்க மனசுல போடுறான். அப்ப அவங்க புத்திக்கு அது சரியாகப்பட்டது. அவங்க சிலைகளை வைத்தாங்க. அதனுடைய விளைவு என்ன? அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போது அங்கே ஷிர்க் அப்படிங்கிறது உருவாயிருது. அப்போ நல்ல எண்ணம் மட்டுமே போதாது, செய்யக்கூடிய அந்த விஷயத்தினுடைய முறைமை அதுவும் சரியானதாக இருக்கும். அதுவும் அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் இருக்கும். நல்ல எண்ணத்துல தாங்க செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்படி மனிதருக்கு மத்தியில சிலை வணக்கம்ங்கிறது உருவாகுது. ஆனா இன்றைக்கு பார்க்கிறோம், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மானுடவியலாளர்கள் அப்படின்னு சொல்லி மனித சமூகம் எப்படி உருவாச்சுங்கிறதெல்லாம் படிக்கக்கூடியவங்க. அது அவங்க என்ன சொல்றாங்க? மனிதன் முதல்ல கடவுளுங்கிறத எப்படி கொண்டு வந்தான்? எதை பார்த்து பயந்தானோ, எதை பார்த்து வியந்தானோ அதையெல்லாம் கடவுளாக ஆக்கினான். இடி இடிக்கிறத பார்த்தா பயந்தான், உடனே இடிக்கு ஒரு கடவுளை உருவாக்கினான். இப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க. இப்படியெல்லாம் மனித சமுதாயத்துல கடவுள் வணக்கம்ங்கிறது உருவாகல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்ததே அல்லாஹ்வை வணங்குறதுக்காகத்தான். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய புத்தியில, உள்ளத்துல அல்லாஹ்வை வணங்கணும் அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னைக்கு நம்ம மொபைல் போன், கம்ப்யூட்டர் பாஷையில சொல்றது அந்த டிஃபால்ட் செட்டிங்கே நமக்கு இதுதான். மனிதன் வரும்பொழுதே நமக்கு இரட்சகன் ஒருத்தவங்க இருக்காங்க, ரப்புன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள நம்ம வணங்கணும் அப்படிங்கிற அந்த செட்டிங்கோட தான் பிறக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு மௌலூதின் யூலத் அலல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அல் ஃபித்ரால தான் பிறக்குது. அல் ஃபித்ரா அப்படின்னா என்ன? இறைவன் ஒருத்தவங்க தான், அந்த இறைவனை தான் வணங்கணும் அப்படிங்கிற அந்த நிலையில தான், அந்த இயற்கை நிலையில தான் ஒவ்வொருத்தரும் பிறக்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது. அதுக்கு பிறகு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? யுஹவ்விதானி அவ் யுனஸ்ஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி, அந்த பிள்ளைகளை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பை வணங்கக்கூடியவர்களாகவோ பெற்றோர்கள் தான் வளர்த்துறாங்க. பிறக்கும் போது ஒவ்வொரு பிள்ளையும் அந்த அல் ஃபித்ரால தான் பிறக்குது. அல் ஃபித்ரா அப்படிங்கிறது என்ன? அல்லாஹ் எந்த இயற்கை நிலையில மனிதர்களை படைத்தார்களோ அந்த நிலை. எந்த நிலையில அல்லாஹ் படைச்சாங்க? தௌஹீத், அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் அப்படிங்கிற நிலையில தான் படைச்சாங்க. ஏன்னா நம்ம படைக்கப்பட்டது அதுக்காகத்தான், இல்லையா? இன்னைக்கு மனிதர்கள் பயன்படுத்த வச்சுக்கோங்க, ஒரு மொபைல் போன் செய்யறாங்க. மொபைல் போனை வச்சு நீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த நோக்கத்துக்காக மொபைல் போன் படைக்கப்படல, இல்லையா? அப்ப எந்த நோக்கத்திற்காக ஒரு விஷயத்தை படைக்கிறாங்களோ அதை செய்யற மாதிரி தான் அந்த விஷயத்தை மக்கள் உருவாக்குறாங்க. போன் எதுக்காக? பேசுறதுக்காக. அப்ப போனை யூஸ் பண்ணி நீங்க மெயினா என்ன செய்யணும்? பேசணும். இப்ப போனுங்கிறது பேசுறதுக்கான கருவி. அப்ப பேசுறதுக்கான விஷயங்கள் தான் மெயினா போன்ல இருக்கும்.
விஷயங்களும் இருக்கலாம். ஆனா எந்த நோக்கத்திற்காக இந்த கருவி படைக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான விஷயங்கள் எல்லாம் அந்த கருவியில் இருக்கும். இது மனிதன் உருவாக்குறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் மனிதனை படைச்சாங்க. அப்ப அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக மனிதனை படைச்சாங்க? அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ்வைத்தான் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சாங்க. அல்லாஹ் இபாதத் செய்யணுங்கிறதுக்காக தான் படைச்சாங்க. அப்ப மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும்னா அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு தான் இருக்கும். பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் அப்படிங்கிற தெளிவோடு பிறக்கக்கூடியதுதான். அப்ப இது நமக்கு வெளியிலேருந்து சொல்லி கொடுக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு நாத்திகவாதிகள்லாம் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனை சும்மா விட்டு பாருங்க, எந்த மதத்தையும் சொல்லி கொடுக்காம விட்டு பாருங்க, அவன் நாத்திகனா வளருவான் அப்படின்வாங்க. சவாலா சொல்றோம், அப்படிலாம் வளரவே மாட்டான். நீங்க எதையுமே சொல்லி கொடுக்காம வளருங்க, எந்த மதத்தை கூட இஸ்லாமிய கூட சொல்லி கொடுக்காம விட்டு பாருங்க, அவன் இயல்பாகவே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனா தான் வருவான். இல்லாண்ட வார்த்தை தெரியாம இருக்கலாம், ஆனா படைத்த இறைவன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அந்த இறைவனை தான் வணங்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களா தான் வருவாங்க, அதை தேடக்கூடியவங்களா தான் வருவாங்க. ஏன்னா மனிதனுடைய இயற்கை நிலை, ஒரு மனிதனுடைய நேச்சரே இதுதான், நம்முடைய டிஃபால்ட் செட்டிங்கே இதுதான், அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்போ இறைவன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு யாரும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இறைவனை வணங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறதே நமக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் நம்மை படைக்கும் போதே, அது முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு உயிரையும் படைக்கும் பொழுது அந்த உயிருடைய இயல்பு நிலையாக, இயற்கை நிலையாக அல்லாஹ் எதை வச்சிருக்கிறாங்க? அல்லாஹ் தான் இபாதத் செய்யப்படணும் அப்படிங்கிறது. அப்ப மனிதனுடைய இயற்கைங்கிறது இதுதான். மனிதன் இறைவன் அப்படிங்கறத இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து தான் வரணும் இல்லை. மனிதனுடைய இயற்கை நிலையே இறைவன் இருக்கிறாங்க, இறைவன் வணங்கப்படணும், அந்த இறைவன் தான் வணங்கப்படணும் அப்படிங்கிற தெளிவு தான். அதுக்கு பிறகு நடக்கிறது தான் கரப்ஷன்லாம், அந்த இயற்கை நிலையில கலப்படங்கள் ஏற்படுத்தப்படுறது. அதுதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? மனித சமுதாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து 10 தலைமுறைகளுக்கு அல்லாஹ்வை வணங்கக்கூடியதாக தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு தான் மனித சமுதாயத்துல இணை வைத்தல், அந்த ஷிர்க் அப்படிங்கிறது வருது. எப்படி வந்தது? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து சொல்றாங்க, அங்கிருந்த நல்லோர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க பாருங்க, இந்த 5 பேர்கள் வத், சுஆ, யகூத், யஊக், நஸ், இந்த 5 நபர்கள் அவங்க நல்லோர்கள், மரணிச்சிட்டாங்க. அவங்கள ஞாபகத்துல வச்சுக்கணும், அவங்க வாழ்ந்த மாதிரி நம்ம வாழணும்னு ஒரு ஊக்கம் பெறணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் அந்த சிலைகள் உருவாக்கப்பட்டது. ஆனா அது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் உருவாக்கப்படாது. அல்லாஹ் நீங்க சிலைகளை வைங்க, அதன் மூலமா ஊக்கம் பெறுங்கள்லாம் அல்லாஹ் சொல்லவே இல்லை. இவங்களுடைய மனசுல ஷைத்தான் போட்ட ஒரு தவறான எண்ணம் அது. அதை இவங்க புத்தியால சரி கண்டு அதை செஞ்சாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு? இவங்க பிதஅத்தான ஒரு செயலை ஆரம்பிக்கிறாங்க, ஆனா நல்ல எண்ணத்துல தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அது எங்க கொண்டு போய் விட்டுச்சு? ஷிர்க்ல கொண்டு போய் விட்டது. அப்ப நல்ல எண்ணம் மட்டுமே போதுமானது அல்ல ஒரு செயலை சரியாக ஆக்குவதற்கு. நல்ல எண்ணம், நல்ல செயல்முறை ரெண்டுமே இருக்கும், அல்லாஹ் அங்கீகரித்த செயல்முறையா இருக்கும். அப்ப என்ன ஆகுது? மனித சமுதாயத்துக்குள்ள ஷிர்க் அப்படிங்கிறது வந்துருது. இப்ப மனித சமுதாயம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குறதை விட்டுட்டு அல்லாஹ்வையும் சிலைகளையும் வணங்குறாங்க. அப்ப அங்க ஷிர்க்குங்கிறது வந்துருது. ஷிர்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஷீன், ரா, காஃப், இந்த 3 எழுத்துக்களையும் தான் ஷராக அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்படின்னா என்னன்னா பங்கு கொடுக்கறது, பங்காளி ஆக்குறது அப்படின்னு அர்த்தம். இங்க இணை வைத்தல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இணைனா என்ன? சமமாக ஆக்குதல். ஆனா ஷிர்க்குங்கிறதுக்கு சமமாக ஆக்குதல் அப்படின்னு மட்டுமே அர்த்தம் இல்லை. பங்கு கொடுத்தாலே அது சமமாக்க அர்த்தம். இப்ப 100 இபாதாத்துகள், வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. அதில் 50 அல்லாஹ்வுக்கு கொடுத்து 50 ஒரு சிலைக்கு கொடுத்தா தான் ஷிர்க்குன்னு அர்த்தம் இல்லை. 99 அல்லாஹ்வுக்கு கொடுத்து ஒரே ஒரு இபாதத்தை மட்டும் நீ சிலைக்கு கொடுத்தாலும் அதுவும் ஷிர்க்கு தான். நாங்க அங்க எங்க சமமாகுது? 50க்கு 50 வந்தா தானே சமம் அப்படின்னு எல்லாம் நம்ம மக்கள் யோசிக்கலாம். ஷிர்க்குங்கிற வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க 99 இபாதத்தை அல்லாஹ்வுக்கு செஞ்சுட்டு ஒரே ஒரு இபாதத்தை இன்னொரு படைப்புக்கு செஞ்சா கூட அது ஷிர்க்கு தான். அப்போ பங்கு கொடுத்தல். அதனாலதான் இப்ப அரபு நாட்டு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், அந்த பார்ட்னர்கள், பங்காளிகள்லாம் சேர்ந்து உருவாக்குற அந்த நிறுவனத்துக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? ஷரீகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிர்க்குங்கிற வார்த்தை, ஷரீகாங்கிற வார்த்தை எல்லாம் அதுதான். ஷரீகா அப்படின்னா என்ன? பார்ட்னர்ஷிப் உள்ள ஒரு பிசினஸ், பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம். கூட்டாளிகள், பங்காளிகளை வச்சுக்கிட்டு உருவாக்குறது, பங்குதாரர்கள் அவங்க தான். அப்ப ஷிர்க் அப்படிங்கிறது இபாதத்துல அல்லாஹ்வுக்கு மட்டுமே 100% நம்ம கொடுக்கணும். அதுக்கு பதிலாக அல்லாஹ்வுக்கும் மற்றவங்களுக்கும் அப்படின்னு கொடுத்தா அது ஷிர்க். இல்ல அல்லாஹ்வுக்கே கொடுக்கல, எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அப்பயும் அது ஷிர்க் தான்.
ஏன்னா அது எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. அப்ப மனித சமுதாயத்தில் ஷிர்க் இப்படித்தான் உருவாகுது. அப்ப அல்லாஹ் மட்டுமே வணங்கப்படுவாங்க அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி மனித சமுதாயத்துல ஷிர்க் உருவாகும் போது இப்ப அல்லாஹ் கோபப்படணும் இல்லையா? அப்படிதானே? அல்லாஹ்வுடைய உரிமை தான் அல்லாஹ் மட்டுமே வணங்கப்படணும் அப்படிங்கிறது. மனிதனுடைய கடமை அதுதான். அதுக்காகத்தான் அல்லாஹ் மனிதனை படைச்சாங்க. அப்ப அந்த கடமையிலிருந்து மனிதர்கள் தவறும் பொழுது, அல்லாஹ்வுடைய உரிமையை அவங்க மீறும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? மனிதர்களை தண்டிச்சிருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா மனிதர்கள் நேர் வழியிலிருந்து பிறழ்ந்து செல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக தண்டனையை கொடுக்கிறது. மாறாக அல்லாஹ்வுடைய பெரும் கருணை அப்பதான் வெளிப்படுது. அல்லாஹ்வுடைய கருணை எப்ப வெளிப்படுது? மனிதன் மிகப்பெரிய தவறை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய மிக பெரும் கருணை அப்படிங்கிறது வெளிப்படுது. அது என்ன? அல்லாஹ் தூதர்களை அனுப்புறான். மனிதர்களை சரி செய்வதற்கு, மனிதர்களுக்கு நேர்வழி இன்னது என்பதை நினைவூட்டுவதற்கு அல்லாஹ் தூதர்களை அனுப்புறான். தூதர்களை அனுப்புவதுங்கிறது பெரும் கருணை. அப்படி தூதர்கள் அனுப்பப்படலை, அப்படி அவங்க நமக்கு நினைவூட்டலை அப்படின்னா நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? ஒருத்தர் நேர்வழிக்கு வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? மனிதர்கள் மீது பெரும் கருணை கொண்டு அந்த கருணையுடைய வெளிப்பாடாக தூதர்களை அனுப்புறாங்க. தூதர்கள் என்ன செய்யறாங்க? நினைவூட்டுறாங்க. இந்த நினைவூட்டுதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம குர்ஆன்ல அடிக்கடி பார்க்கலாம். குர்ஆனுக்கே நினைவூட்டல் அப்படின்னு தான் பேர். அத்திக்ர் அப்படிங்கிறது குர்ஆனுடைய பெயர்களில் ஒன்று. அதே போல தூதர்களை பற்றி சொல்லும் போது முதக்கிர் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறாங்க இல்லையா? முதக்கிர் அப்படின்னா என்ன? நினைவூட்டுபவர். நினைவூட்டுதல் எப்ப நடக்கும்? இன்னொரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டு நமக்கு ஞாபகம் இருந்திருக்கணும், அதுக்கு பிறகு அதை நம்ம மறந்துருக்கணும். அப்பதான் நினைவூட்டுதல் அப்படிங்கிற ஒன்று நடக்கும் இல்லையா? நமக்கு ஒண்ணுமே தெரியாது, முதல்ல ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை நினைவூட்டல்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயத்தை நம்ம மறந்து இருக்கும் போது அப்போ அந்த விஷயத்தை யாராவது சொல்றாங்கன்னா அதுதான் நினைவூட்டுதல். இந்த அல்லாஹ் அனுப்பி வைத்த கிதாபுகளே அப்படித்தான் திக்ர் என்று தான் அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் அனுப்பி வைத்த தூதர்களையுமே முதக்கிர், நினைவூட்டுபவர் என்று தான் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுடைய இயல்பிலேயே இது இருக்கு. மனிதனுடைய அல் ஃபித்ரா, மனிதனுடைய இயற்கை நிலைங்கிறது என்ன? அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் அப்படிங்கிற அர்த்தம். எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் மனிதர்களை படைத்தாங்களோ அந்த நோக்கம் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய புத்தியில் பதியப்பட்டு இருக்கிறது. பூமிக்கு வந்த பிறகு நம்ம வளர்ற சூழ்நிலையில நம்ம அதை மறந்துடுறோம். நாம் மறக்கும் பொழுது, அதை அலட்சியம் செய்து இருக்கும் பொழுது அப்ப நினைவூட்டுதல் வருது. அது அல்லாஹ் இறக்கி வைத்த கிதாபுகளாகவும் வருது, அல்லாஹ் அனுப்பி வைத்த தூதர்களாகவும் வருது. அப்ப மனித சமூகம் முதலாக ஷிர்க்ல போகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? தண்டனையை இறக்கல, மாறாக வஹியை இறக்குறாங்க தூதர்களுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க போய் அந்த மக்கள்கிட்ட நினைவூட்டுங்க, அவங்களை நேர் வழியை நோக்கி அழையுங்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 213வது ஆயத். 2வது சூராவுடைய 213வது ஆயத். كان الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? كان الناس أمة واحدة. كان الناس மனிதர்கள் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? உம்மத்த வாஹிதா, ஒரு உம்மத்தாக இருந்தாங்க. உம்மத் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உம்மத் கௌம், ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. கௌம் அப்படின்னா நாம இருக்கக்கூடிய பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள், எல்லா மக்களும், அவங்க முஸ்லிம்களா இருக்கலாம், காஃபிர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்க நம்முடைய கௌம். ஒரு பகுதியில் வசிக்கக்கூடிய எல்லாருமே ஒரு கௌம். இதுவும் குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை தான். உம்மத் என்ற வார்த்தையுமே குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை தான். உம்மத்து அப்படின்னா என்ன? உம்மத்துக்கும் கௌமுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதியில வசிக்கக்கூடிய, ஒரு ஏரியாவில் வசிக்கக்கூடிய எல்லாருமே ஒரு கௌம். உம்மத் அப்படிங்கிறது ஒரு கொள்கையில் இருக்கக்கூடியவங்க, இறை கொள்கை, இறைவன் எப்படி வணங்கப்படணும் அப்படிங்கிற அந்த நடைமுறை, அதுல ஒரே கொள்கையில் இருக்கக்கூடியவங்களை தான் உம்மத் என்று சொல்றோம். இங்கிலீஷ்ல சொல்றதா ஃபெய்த் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். இறை நம்பிக்கை அடிப்படையிலான சமூகம், அதுதான் உம்மத். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? கான நாஸு உம்மத்தன் வாஹிதத்தன். மனிதர்கள் ஆரம்பத்துல ஒரு உம்மத்தாகத்தான் இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு சமூகமாக இருந்தாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஒரே நம்பிக்கை கொண்ட சமூகமாக இருந்தார்கள், ஒரே தீனை பின்பற்றக்கூடிய சமூகமாக இருந்தார்கள்.
அந்த ஒரு இறைவனாக அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய சமூகமாக இருந்தார். அதன் பிறகுதான் ஷிர்க் வந்துருச்சு. ஷிர்க் வந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு மத்தியில் இருந்தே நபிமார்களை எழுப்புறாங்க, கொண்டு வர்றாங்க. அந்த நபிமார்கள் வந்து என்ன செய்யறாங்க? முபஷ்ஷிரீன் வ முன்திரீன், ரெண்டு விஷயங்களை செய்யறாங்க. முபஷ்ஷிர், முன்திர், ரெண்டாகவும் நபிமார்கள் இருக்கிறாங்க. முபஷ்ஷிர் அப்படின்னா என்ன? நற்செய்தி சொல்றவங்க. பஷீர், முபஷ்ஷிர் இதெல்லாம் வந்து அந்த புஷ்ரா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து அப்படின்னா நற்செய்தி. நபிமார்கள் வந்து நற்செய்தி சொல்றாங்க. முன்திரீன் அப்படின்னா என்ன? எச்சரிக்கை செய்யறது. அப்போ நற்செய்தி சொல்றாங்க, எச்சரிக்கை செய்யறாங்க. எதை பற்றி நற்செய்தி? நீங்க அல்லாஹ்வை மட்டுமே வணங்கினால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற அந்த நற்செய்தி. எதை பற்றி எச்சரிக்கை? நீங்க அல்லாஹ்வோடு வேற யாரையும் சேர்த்து வணங்குறீங்க அல்லது அல்லாஹ்வை விட்டுட்டு வேற யாராவது வணங்குறீங்க அப்படின்னா, அந்த நிலையிலேயே மரணிச்சிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தண்டனை உண்டு, நரக தண்டனை, நரக வேதனை, அதை நிச்சயமா நீங்க வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கை. அப்ப நபிமார்கள் வந்து இந்த ரெண்டு விஷயங்களை செஞ்சாங்க. முபஷ்ஷிர், முன்திர், அந்த இரண்டாகவும் நபிமார்கள் இருந்தாங்க. அல்லாஹ் மட்டுமே நீங்க வணங்கணும், அல்லாஹ் தான் இபாதத் செய்யணும் என்று நினைவூட்டி அப்படி இபாதத் செஞ்சீங்க, அல்லாஹ் மட்டுமே வணங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கம் என்று நற்செய்தியை சொல்பவர்களாக இருந்தார். அப்படி அல்லாஹ்வை மட்டுமே நீங்க இபாதத் செய்யல, அந்த இபாதத்துல மற்றவங்களுக்கும் பங்கு கொடுக்குறீங்க, ஷிர்க் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நரக தண்டனை உண்டு. ஷிர்க் செஞ்சு அந்த நிலையிலே மரணிச்சிட்டீங்க அப்படின்னா நிரந்தரமாக நரகத்தில் இருக்க வேண்டும், நரகம் இப்படிப்பட்ட கொடுமையாக தண்டனையாக இருக்கும் என்ற அந்த எச்சரிக்கை. அப்ப எந்த நோக்கத்திற்காக மனிதன் படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை செயல்படுத்தும் விதமான இயல்பு உடையவங்களாகத்தான் மனிதர்கள் பிறக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி அந்த நோக்கத்தை மறந்து ஷிர்க்கில் ஈடுபடக்கூடிய மக்களாக மாறுறாங்க. அப்படி மாறும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? உடனடியாக தண்டனை இறக்கல, மாறாக தன்னுடைய பெரும் கருணையை அந்த நேரத்தில் காட்டுறாங்க. அந்த கருணை எப்படி வருது? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்படிங்கிற வடிவத்தில் வருது. அப்ப தூதர்களை அனுப்புவது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெரும் கருணை. மனித சமுதாயத்தை அல்லாஹ் உடனே தண்டிக்கணும் அப்படின்னா நாடல, மாறாக திருந்துவதற்கான அவகாசத்தை கொடுக்கிறாங்க, அந்த திருந்துவதற்கான நினைவூட்டுதலை கொடுக்கிறாங்க. எந்த விஷயத்துல மனித சமூகம் குழம்பி இருந்ததோ அந்த விஷயத்துல தெளிவு காட்டும் விதமாகத்தான் தூதர்கள் வர்றாங்க, தெளிவு காட்டுபவர்களாக தான் தூதர்கள் வர்றாங்க. மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் நன்மையிலே சொல்லி ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாகத்தான் தூதர்கள் வர்றாங்க. அப்ப தூதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக அனுப்புனாங்க? எப்போ அனுப்புனாங்க? ஷிர்க் வந்த பிறகு தான் தூதர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இப்படி நடந்தது. எப்படி நடந்தது? முதல்ல ஷிர்க் எப்படி வந்தது? நல்லோர்களுக்கு மரியாதை கொடுக்குறோங்கிற பேர்ல வரம்பு மீறினது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துல பரவலா அப்படித்தான் ஷிர்க் வந்துகிட்டு இருக்குது மறுபடியும், இல்லையா? தர்கா அப்படின்னா என்ன? நல்லோர்களுடைய கபர், இப்படிதான பதில் வருது. அவுலியா இருக்கக்கூடியது, ஒருத்தராக இருந்தா வலியுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இருந்தா அவுலியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லோர்களுடைய கபர். சரி, நல்லோருடைய கபர் என்ன செய்யணும்? மரியாதைக்காக நம்ம வந்து அங்கே வச்சிருக்கிறோம், நம்ம ஒன்றும் அங்கே வணங்கல அப்படின்னு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. ஆனா விஷயம் தெரியாத மக்கள் என்ன செய்யறாங்க? அந்த கபருக்கு ஏதோ சக்தி இருக்குது, தர்காவில் இருக்கிறவங்களுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து அல்லாஹ் கிட்ட செய்ய வேண்டிய இபாதத்தெல்லாம் அங்கே போய் செய்யறாங்க. முதலாக மனித சமுதாயத்துல ஷிர்க்குங்கிறது எப்படி வந்ததோ அந்த முறையில திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கிறது. பொதுவா நம்ம பார்ப்போம், வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாதவர்கள் திரும்ப திரும்ப அந்த வரலாறு நடைமுறைப்படுத்தப்படுறத பார்ப்பாங்க. அதுதான் இப்ப நம்ம மனித சமுதாயத்துல வந்த வரலாறு, ஷிர்க் வந்த வரலாறு இதுதான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஷிர்க் வந்த வரலாறு. ஷிர்க் எப்படி வந்துச்சு? நல்லோர்களுக்கு மரியாதை செலுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அல்லாஹ் அனுமதிக்காத, அல்லாஹ் வழிகாட்டாத முறைகள்ல நம்ம செய்யறதுதான். அவங்க சிலைகளை வச்சாங்க, நம்ம கபர்களை உருவாக்குறோம், கபர்கள் கட்டடம் கட்டுறோம், அந்த சிலைகள் காலப்போக்கில் வணங்கப்படுவதாக மாறிவிட்டன. அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்முடைய கபர்களும் தர்காக்களும் வணங்கப்படக்கூடிய இடங்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. அப்போ ஷிர்க் எப்படி முதல்ல வந்ததோ அதே மாதிரிதான் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. இதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமுறையில என்ன நடக்குது? அப்பதான் அவங்களும் சிலைகளை வணங்குறாங்க. ஆனா பாருங்க, அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துல ஷிர்க் வந்த முறைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துல ஷிர்க் வந்த முறைக்கும் வித்தியாசம் இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துல ஷிர்க் எப்படி வந்தது? மனித சமுதாயத்துல முதல்ல ஷிர்க்ங்கிறது எப்படி வந்தது? நல்லோர்கள், முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க பேர்ல சிலைகளை உருவாக்குனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துல சிலை வணக்கம்ன்றது இருந்துச்சு. ஆனா அவங்க யாரை வணங்குனாங்க? முன்னோர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட பேசுறத குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பார்க்கறாங்க.
ராத்திரில நிலா வருது, இது இறைவனா இருக்குமா? சூரியன் வருது, இது இறைவனா இருக்குமா அப்படின்லாம் கேட்கிறாங்க இல்லையா? அந்த மக்கள் இயற்கையை வணங்கினார்கள். முன்னோர்களை வணங்குறதை விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்து மக்கள் இயற்கையை வணங்கினாங்க. அப்ப அந்த இயற்கையை வணங்குதல் அப்படிங்கிறது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இல்லை. முதல்ல சிலை வணக்கங்கிறது இயற்கை வணக்கமாக ஆரம்பிக்கல. இன்றைக்கு சோசியாலஜிஸ்டுகளும் ஆந்த்ரோபாலஜிஸ்டுகளும் சமூகவியலாளர்களும் மானுடவியலாளர்களும் சொல்றாங்க, முதல்ல மனுஷன் கடவுள் வணங்க ஆரம்பிச்சது இயற்கையை தான் சொல்றாங்க இல்லையா? ஆனா அப்படி அல்லாஹ் சொல்லல. மாறாக மனிதர்கள் முதல்ல ஷிர்க் செஞ்சதுங்கிறது முன்னோர்களை வணங்க ஆரம்பிச்சுதான். அதற்கு பிறகுதான் இயற்கை வணக்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. அது கூட பூமியில இருந்தது அவங்க வணங்கல, வானங்கள்ல இருந்தது தான் வணங்க ஆரம்பிச்சாங்க. சூரியனையும் நிலவையும் நட்சத்திரங்களையும் தான் வணங்க ஆரம்பிச்சாங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வந்தது. அப்புறம் காலப்போக்கில் மனிதர்கள் எல்லா விஷயங்களையுமே வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு மனுஷனை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க இருக்கிற மிருகங்களை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. மரம் செடி கொடிகளை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பூமியை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆறு, கடல், மழை எல்லாத்தையும் வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? மனிதன் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டாங்களோ அதை நினைவூட்டுவதற்கு தூதர்களை அனுப்புறாங்க. ஒவ்வொரு தூதரும் இதைத்தான் சொல்றாங்க. நம்ம உதாரணத்துக்கு 4 தூதர்களுடைய அழைப்பு எப்படி இருந்துச்சுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை பார்க்கலாம். எல்லாமே இந்த 4 தூதருடைய அழைப்புமே 7வது சூறால தான் வருது. 7வது சூறாவோட பேர் என்ன ஞாபகம் இருக்கா? அல் அராஃப் இல்லையா? 7வது சூறா. அதுல 65வது ஆயத். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தாவா எப்படி ஆரம்பிக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. லகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? லகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி. நூஹை அவருடைய கௌமுக்கு அனுப்பினோம். அல்லாஹ் கவனிங்க, அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? உம்மத் என்று சொல்லல, அவருடைய கௌம் என்று சொல்றாங்க. அந்த மக்கள் ஷிர்க் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு உம்மத்துங்கிற பேர் அல்லாஹ் பயன்படுத்தல. என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? கௌம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுவும் யாருடைய கௌம்? அவருடைய கௌமுக்கு தான் சொல்றாங்க. இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட பேச்சு வழக்கில் நம்ம விஷயத்தை கவனிக்கலாம். இவங்க நம்ம கௌம், அவங்க வேற கௌம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வழக்கு பல பகுதிகளில் முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. இந்த ஊர்ல இருக்குதான்னு எனக்கு தெரியல. பல ஊர்களில் இதை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க கைர கௌம், அவங்க மாற்று சமூகம் என்ற அர்த்தத்துல இவங்க நம்ம கௌம், அவங்க வேற கௌம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபியில குர்ஆனுடைய பயன்பாட்டில் அது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கௌம் அப்படிங்கிறது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே குறிக்கும். அவங்க முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே கௌம் தான். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் யாருக்கு அனுப்புன்னு சொல்றாங்க? அவங்களுடைய கௌமுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மக்கள் ஷிர்க் செய்ய ஆரம்பிச்சு அந்த சமூகத்துல அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள் என்ற ஒரு கூட்டமும், ஷிர்க் செய்யறவங்க என்ற இன்னொரு கூட்டமும் உருவான பிறகு அந்த கௌம்ல 2 கூட்டங்கள் இருக்குது. ஆனா 2 கூட்டத்தையும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? கௌம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. லகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி. நூஹை அவருடைய கௌமுக்கு அனுப்பினோம். ஃபகால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா கௌமி இப்துல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரஹ். அவங்க என்ன சொல்றாங்க? யா கௌமி, என் சமூகமே என்று அழைக்கிறாங்க. யாரை தன்னுடைய சமூகம்னு கூப்பிடுறாங்க? ஷிர்க் செய்யக்கூடிய மக்களை பார்த்து தான் கூப்பிடுறாங்க. யா கௌமி, என்னுடைய சமூகமே. யா கௌமி இப்துல்லாஹ். முதல்ல தாவா எப்படி முன்வைக்கிறாங்க? நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். யா கௌமி இப்துல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரஹ். அவங்களை தவிர வேறு ஒரு இலாஹ் உங்களுக்கு கிடையாது. இலாஹ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ். அதுல இலாஹ்ங்கிற வார்த்தை வருது இல்லையா? இலாஹ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யார் வணங்கப்படுவதற்கு தகுதியானவங்களும், யார் வணங்கப்படுவதற்கு உரிமை உடையவங்களோ அவங்களுக்கு தான் இலாஹ் அப்படின்னு பேர். மனிதர்கள் நிறைய விஷயங்களை காமிச்சு இதுவும் இலாஹ் இதுவும் இலாஹ்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான இலாஹ்ங்கிறது யாரு? அல்லாஹ் மட்டும்தான். ஏன்னா உண்மையில வணங்கப்படுவதற்கான அந்த தகுதி அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப என்னை வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமை யாருக்கு இருக்கு? யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் உரிமையும் இருக்கு. அல்லாஹ்க்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. அப்ப அல்லாஹ்க்கு மட்டும்தான் என்னை வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய உரிமையும் இருக்கு. அப்ப வணங்கப்படுவதற்கான அந்த தகுதியும் உரிமையும் உடையவங்க யாரோ அவங்களுக்கு தான் இலாஹ் அப்படின்னு பேர். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? மா லகும் மின் இலாஹின் கைரஹ். அவங்களை தவிர வேற ஒரு இலாஹ் உங்களுக்கு கிடையாது. யா கௌமி இப்துல்லாஹ், என்னுடைய சமூகமே நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். அந்த அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு இலாஹ் உங்களுக்கு இல்லை என்று சொல்லித்தான் தாவாவை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நபிமார்களுடைய தாவா அப்படிங்கிறது எங்க வருது? அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் அப்படின்னு தான் வருது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சுட்டி காண்பிக்கணும். என்ன விஷயம்?
இப்ப முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரபலமான இயக்கங்களில் ஒன்று, மார்க்க அமைப்புகள் இயக்கங்கள்ல ஒன்று தப்லீக் ஜமாத். ஜமாத் தப்லீக். தப்லீக் ஜமாத் வந்து தங்களுடைய தாவாவை எப்படி அறிமுகப்படுத்துவாங்க? நபிமார்கள் செஞ்ச பணிங்க அப்படின்னு தான் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. நபிமார்களுடைய தப்லீக், நபிமார்களுடைய தாவத் அப்படின்னு சொல்லுவாங்க. நபிமாருடைய தாவத்துங்கிறது எதை கொண்டு ஆரம்பிக்குது? தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடுறது கொண்டு ஆரம்பிக்கல, பள்ளிவாசலுக்கு வாங்க என்று கூப்பிடுறது கொண்டு ஆரம்பிக்கல. மாறாக நபிமாருடைய தாவத்துங்கிறது எப்படி ஆரம்பிக்குது? யா கௌமி இஅ்புதுல்லாஹ், என் சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள் என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க? யா கௌமி இஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். மா லக்கும் மின் இலாஹின் கைரா, அல்லாஹ் இபாதத் செய்யுங்கள் மட்டும் சொல்லல, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுறதுக்கு தகுதியான வேறு இறைவன் கிடையாது என்று அவங்க வச்சிருக்கிற அந்த கொள்கையை உடைச்சு தான் சொல்றாங்க. அவன் நல்லது மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போல. இதுதான் நல்லது, இதுதான் சரியானது, அது இல்லாம நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்களே அது தவறானது, அது வழிகேடு அப்படின்னு ரெண்டுத்தையும் தான் சொல்றாங்க. நன்மையே தீமையை தடுத்து தான் சொல்றாங்க. நன்மைகளிலேயே மிக சிறந்த நன்மை எது? அல்லாஹ் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்ற அந்த அழைப்பு தான். தீமைகளிலே மிக மோசமான தீமை எது? ஷிர்க், குஃப்ர். அதுதான் அல்லாஹ் அல்லாமல் வேற ஒரு விஷயத்தை வணங்குறது தான் தீமைகளிலே மோசமானது. அப்ப நன்மையை தீமையை தடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம இறங்குறோம் அப்படின்னா ரெண்டுமே செய்யணும். எந்த ரெண்டுத்தையும் செய்யணும்? நன்மை எவனும் தீமையை தடுக்கணும். நன்மைகளில் மிக சிறந்த நன்மை எது? அல்லாஹ் மட்டுமே வணங்கப்படுவது தான், அதை நோக்கி அழைத்தல் தான். தீமையிலே மிக மோசமான தீமை எது? அல்லாஹ் அல்லாமல் வேறொரு விஷயத்தை வணங்குறது. அப்ப தீமையை தடுக்கணும் அப்படின்னா அல்லாஹ் அல்லாமல் வேறொரு விஷயம் வணங்கப்படுது, அதை தடுத்தல் தான் தீமையை தடுத்தல்ல முதன்மையானது. இப்ப இதை சொல்லும் பொழுது நம்முடைய தப்லீக் ஜமாத் சகோதரர்கள், அவங்க நம்ம சகோதரர்கள் தான், அவங்கள்ட்ட தவறு இருக்குது, அதுக்காக அவங்க முஸ்லீம் இல்லை சகோதரர் இல்லைன்னு ஆயிட மாட்டாங்க, அவங்க சகோதரர்கள். ஆனா தப்லீக் ஜமாத் சகோதரர்கிட்ட இதை சுட்டி காண்பிக்கும் போது பாருங்க, நீங்க நபிமார்களுடைய தப்லீக்னு சொல்றீங்க, ஆனா நபிமார்களுடைய தப்லீக் எப்படி ஆரம்பிக்குது? அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்யணும், அல்லாஹ் அல்லாமல் எதெல்லாம் இபாதத் செய்யப்படுதோ அதெல்லாம் விடணும்னு சொல்லி தான் ஆரம்பிக்குது. அப்ப நீங்க அதை செய்யல அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்கள்ட்ட ஒரு பதில் வருது. என்ன பதில் வருது? நபிமார்கள்லாம் வந்து காஃபிரான மக்களுக்கு தாவா செஞ்சாங்க, நம்ம வந்து முஸ்லீம்களுக்கு தானே செய்யறோம், நாங்கள் இன்னும் காஃபிர்கள்ட்ட போய் தாவா செய்யலையே. முஸ்லீம்களுக்கு வந்து அழைக்கும் போது ஏற்கனவே லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மக்களை தானே நாங்கள் அழைக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்கல அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். இவங்க ஏற்கனவே லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மக்களை தானே அழைக்கிறோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அடுத்தது தொழுகை கூப்பிடுறதானே, அதுதானே நாங்கள் செய்யறோம், சரியா தானே செய்யறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எளிமையா ஒரு பதில சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். என்னது? 47வது சூரா, சூரத்து முஹம்மத், அதுல 19வது ஆயத், 47வது சூராவுடைய 19வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறாங்க. என்ன கட்டளையிடுறாங்க? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். இதுக்கு என்ன அர்த்தம்? ஃபஅலம், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறாங்க. எதை கற்றுக்க சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறாங்க? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுறாங்க. வஸ்தக்ஃபிர், நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கற்றுக்கொள்ளுங்கள், அதோட சேர்த்து நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. எந்த விஷயத்துக்கு? வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உங்களுடைய பாவங்களுக்காக நீங்க அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு தேடுங்க. வலில் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அவங்களுடைய பாவங்களுக்காகவும் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறாங்க. இங்க என்ன கட்டளை வருது? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஆகவே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை. யாருக்கு அல்லாஹ் இந்த கட்டளை கொடுத்தாங்க? இந்த சூரா எப்போ இறக்கி வைக்கப்பட்டது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதாகும் பொழுது நபியாக ரசூலாக ஆக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு 13 வருடங்கள் மக்காவில தாவா செய்யறாங்க, அழைப்பு பண்ணி செய்யறாங்க. அதற்கு பிறகு அந்த 13வது வருடத்துடைய இறுதியில தான் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு 2வது வருஷம் முடிகிற தருவாயில தான் பத்ருடைய போர் அப்படிங்கிறது நடக்குது. அப்பதான் அல்லாஹ் வந்து போரிடுறதுக்கான அனுமதி கொடுத்து போரிடுங்கள் என்று ஊக்கமும் கொடுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இறங்கின சூரா தான் இது. எப்போ? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகி 13 வருடங்கள் மக்காவில் தாவா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்து மதீனாவுக்கு வந்த பிறகு 2வது வருஷம் 15வது வருஷத்துல தான் இது இறங்குது. அப்போ ஆரம்பத்துல வந்த ஒரு ஆயத்து அல்ல. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிற அந்த கட்டளை எப்போ வருது? யாருக்கு வந்துச்சு? முஸ்லிம்களுக்கு தான் வருது.
நபித்தோழர்கள் தான் வருது. எப்போ வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வருஷம் தாவா செஞ்ச பிறகு வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த கட்டத்துல இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொண்டாக வேண்டும். சஹாபா 13 வருஷம் மக்காவில இந்த தாவாவை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அதற்காக கஷ்டப்பட்டாங்க, அதற்காக தியாகங்கள்லாம் செஞ்சாங்க. சிலர் உயிரை இழந்தாங்க. அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய உறவினர் எல்லாரையும் விட்டுட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. அவ்வளவு தியாகங்கள் செய்த மக்களை பார்த்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? ஃபஅலம், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எதை? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியாத மக்கள் அவங்க. அதுக்காக அவ்வளவு தியாகமெல்லாம் செஞ்ச மக்கள் எல்லாத்தையும் எழுந்துட்டு மதீனாவுக்கு வந்து இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கட்டளையிடுறாங்க? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் எந்த சூழலையும் கற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏற்கனவே அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுட்டாங்க தானே. அதனால நாங்க இந்த தப்லீகை நாங்க தொழுகைக்கு வாங்க, பள்ளிவாசல் வாங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா சஹாபாவே 15 வருஷம் அந்த தாவாவை பெற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கட்டளையிடுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப தாவா எந்த சூழல்ல எந்த ஊர்ல ஆரம்பிச்சாலும் தாவத் தப்லீக் அப்படிங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக் கொடுப்பதை கொண்டு தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகம் சஹாபாவுக்கே அத்தனை வருஷத்துக்கு பிறகு அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு இந்த கட்டளை அப்படின்னா அப்ப நமக்கு இது ஒன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துடைய ஆரம்பத்தில் வந்த கட்டளை கிடையாது. அவங்க நபி ஆனாங்க, முதல் வருஷமே இப்படி ஒரு ஆயத்தை இறங்குச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இறங்குச்சுன்னா அது வேற மாதிரி. அப்படி இல்லை, அவங்க 12 வருஷம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை தான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வேற எந்த விஷயமும் கடமையாக்கப்படலை. தொழுகை எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு? சஹாபாட்ட கேட்கறாங்க, தொழுகை எப்போ தொழுகை எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு? இல்லை, மேராஜ் எப்போ நடந்துச்சு? ஏன்னா மேராஜில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு இல்லையா? மேராஜ் அப்படிங்கிறது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு போறாங்க. அங்க இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க இல்லையா? எங்க இருக்குது? பலஸ்தீன்ல இருக்குது. பலஸ்தீன்ங்கிறது எது? பலஸ்தீனை இன்னைக்கு ஜியோனிச யூதர்கள் ஆக்கிரமிச்சு அதுக்கு இஸ்ரேல்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த பேரை நம்ம ஏத்துக்க முடியாது. அது பலஸ்தீன் தான். பலஸ்தீனை ஆக்கிரமிச்சு அவங்க பேர் வைக்கிறதுனால அந்த மாற்று பேர்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி. அது பலஸ்தீன். அதுல ஜெருசலம்னு ஒரு நகரத்தை காட்டுறாங்க. அதுதான் அல் குத்ஸ் நகரம், பைத்துல் முகத்தஸ் அல்லது அல் குத்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றது அதுதான். அங்கேதான் அந்த பள்ளிவாசல் இருக்கு. எந்த பள்ளிவாசல்? மஸ்ஜிதுல் அக்ஸா. அக்ஸா அப்படின்னா என்ன? தூரமானதுன்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். மக்காவிலிருந்து தூரமான இடத்துல இருக்கிற ஒரு பள்ளிவாசல் அல் அக்ஸா. உலகத்துல கட்டப்பட்ட 2வது பள்ளிவாசல். உலகத்துல கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் எது? காபா, மஸ்ஜிதுல் ஹரம் என்று சொல்றோம்ல, காபா மக்காவில் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துணையோட கட்டின அந்த பள்ளிவாசல் அது. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் பலஸ்தீன்ல இந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க வசிச்சாங்க? பலஸ்தீன்ல தான் வசிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் அவங்க தாவா செய்யும் போது ஈராக் பகுதியில் இருந்திருக்கிறாங்க. வரலாறு ரீதியா பார்க்கும்போது அப்படிதான் நம்ம ஈராக் அப்படிங்கிறது தான் தெளிவாகுது. அதற்கு பிறகு பலஸ்தீனுக்கு வந்துதான் குடியேறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்குற அந்த ஹெப்ரான் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு பாருங்க, அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வசித்த பகுதி என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நம்ம சுட்டி காண்பிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து மரணிச்சது பலஸ்தீன். அங்கே அவங்களுடைய 2வது மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கூட வச்சுக்கிட்டு கட்டினதான் அந்த பள்ளிவாசல் என்று தான் வரலாற்று நூல்களில் வருது. எது? உலகத்துடைய 2வது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவில் காபாவில் இருந்து அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரு இரவு பயணம் போறாங்க. எதுல போறாங்க? எதுல போனாங்க? புராக்ல போனாங்க. குட். அங்க போய் என்ன செஞ்சாங்க? புராக்க வெளியில கட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மஸ்ஜிதுக்குள்ள போய் தொழுதாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து எங்க? மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன்ல அல் குத்ஸ் நகரத்துல ஜெருசலம் இருக்க அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து வானத்துக்கு ஏறி போனாங்க. எதுல போனாங்க? புராக்லையா? இல்ல, புராக்கத்தான் கட்டி வச்சாச்சு. நிறைய மக்கள் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்ல போனாங்க, புராக் அப்படியே பறந்த குதிரை ஒன்று வரைஞ்சி அதுக்கு 2 ரெக்கை கொடுத்து இந்த புராக்ல தான் வானத்துக்கு போனாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. புராக்ல வானத்துக்குலாம் போல, மக்காவில் இருந்து ஜெருசலம் அல் குத்ஸ் நகரத்துக்கு புராக்ல போனாங்க. அந்த மஸ்ஜிதுக்கு வெளியில புராக்கை கட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வானத்துக்கு ஏறி போனாங்க. மிஅராஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏறி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அப்படியே வானத்துல ஏற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. புறாக்கெல்லாம் போனாங்கன்ட்டு நம்மகிட்ட ஆதாரபூர்வமா எதுவும் இல்லை. புறாக் வெளியே கட்டி வச்சாங்கன்னு தான் இருக்கு. அப்ப அந்த இரவு பயணம் பார்த்தீங்களா, இதுக்கு பேரு அல் இஸ்ரா. குர்ஆனுடைய 17வது சூரா, அதுக்கு பேர் அல் இஸ்ரா. அதனுடைய ஆரம்ப ஆயத்தை அதுதான் சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல இருந்த அந்த பள்ளிக்கு மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனாங்க என்று அந்த ஆரம்ப ஆயத்து வரும். அந்த இரவு பயணத்துக்கு அல் இஸ்ரா அப்படின்னு பேரு. அதுக்கு பிறகு வானத்துக்கு ஏறி போனதுக்கு பேரு அல் மிஹராஜ். அதுல முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், 5வது வானம், 6வது வானம், 7வது வானத்துக்கு போயிடுறாங்க. அதற்கு மேல உயர்ந்து போறாங்க. அங்கேதான் சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற மரம் இருக்கு. சித்ரா அப்படின்னா என்ன? இலந்தை சொல்றோம் இல்லையா, இலந்தை மரம். ஆனா வானத்துடைய சொர்க்கத்துடைய இலந்தை மரம் வேற மாதிரி இருக்கும். ஏறுதான் ஒண்ணு. அந்த சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை தாண்டி வர முடியல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் முன்னாடி போறாங்க. அல்லாஹ் கிட்ட பேசுறாங்க. மிராஜ்ல அல்லாஹ்வை பார்த்தாங்களா? சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன அவங்கள்ட்ட கேட்கறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிராஜ்ல அல்லாஹ்வை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த உம்மத்திலேயே முதலாக இதை பற்றி நபி கிட்ட கேட்டது நான் தான். ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டது நான் தான். ரசூலுல்லாஹ் நீங்க மிராஜ்ல அல்லாஹ்வை பார்த்தீங்களா என்று நான் கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, எப்படி பார்க்க முடியும்? அங்கேதான் ஒரு ஒளி இருந்துச்சு. அதாவது ஒளியிலான திரை இருந்தது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கும் மத்தியில ஒளியிலான ஒரு திரை இருக்கும், மறைச்சது. அப்ப அல்லாஹ்வை பார்க்கல, தன்னுடைய கண்களால பார்க்கல, இதயத்தால பார்த்தா. அதுதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதயத்துக்கும் கண்கள் இருக்கு, இதயத்தை பார்க்கலாம் இல்லையா, இதயத்தால பார்க்கலாம். ஆனா இந்த கண்ணால பார்க்கறது வேற, முகத்தில் இருக்கக்கூடிய கண்களால் பார்க்கறதுங்கிறது வேற. முகத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 கண்களால், புறக்கண்கள் என்று சொல்லுவாங்க, இந்த கண்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கல. ஆனா அல்லாஹ்வை பார்க்க முடியும். எப்ப பார்ப்போம்? யார் சொர்க்கத்துக்கு போறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கெல்லாம் போன பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள்ட்ட கேட்பாங்க, உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமா பார்க்கும். இது சொர்க்கத்தை விட பெரிய விஷயம் இருக்குதா அப்படின்னு வரும்பொழுது அப்போ அல்லாஹ் தன்னுடைய முகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஹிஜாப் திரையை அகற்றுவாங்க. அங்கே அரபு ஹதீஸ் உள்ள வார்த்தை ஹிஜாப். அந்த ஹிஜாபை அகற்றுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பாங்க. அல்லாஹ்வுக்கு முகம் என்று ஒன்று இருக்கு. அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பாங்க. சொர்க்கத்துக்கு போய் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சந்தோஷத்தை விட மிக அதிகமான சந்தோஷத்தை அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கும் போது அனுபவிப்பாங்க. அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கறதுதான் உச்சக்கட்ட மகிழ்ச்சி. அதுதான் அந்த மாபெரும் கூலி, சொர்க்கத்தை விட பெரும் கூலிங்கிறது அதுதான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முகம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க முடியும். எப்ப பார்க்க முடியும்? மரணிச்சு தீர்ப்பு நாள்லாம் போய் சொர்க்கம் என்று தீர்ப்பு கொடுத்து சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகுதான் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி தீர்ப்பு நாள் அல்லாஹ் நம்மளை விசாரிப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க முடியாது. நாமும் அல்லாஹ்வும் மட்டும் தான் நிற்போம். அல்லாஹ் நம்மளை தனியா வச்சு விசாரிப்பாங்க. ஆனா அப்ப அல்லாஹ்வுடைய முகத்தை எல்லாம் பார்க்க முடியாது. அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுவாங்க, நம்ம திருப்பி அல்லாஹ்ட்ட பேசுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பது என்பது அல்லாஹ் மூமின்களுக்கு சொர்க்கவாசிகளுக்கு என்று கொடுக்கக்கூடிய பெரும் கூலி. மூமின் கூட இந்த உலகத்துல பார்க்க முடியாது, சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய கூலி. இப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழ்ந்த போதுதான் மிராஜ் போனாங்க. அந்த அந்த வாழ்க்கையில அவங்க பார்க்கல, அல்லாஹ்வை பார்க்கல. அவங்க அல்லாஹ்வை பார்ப்பாங்க. சொர்க்கவாசிகள் பார்க்கறாங்கன்னா சொர்க்கவாசிகள் தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே, நிச்சயமா அவங்க அல்லாஹ்வை பார்ப்பாங்க, நமக்கு முன்னாடியே பார்ப்பாங்க. ஆனா மிராஜ்ல பார்க்கல. அல்லாஹ் கிட்ட பேசினாங்க, நடுவுல திரை இருந்தது. சரி, எதுக்கு இதை பேசுறோம்? மேராஜ் எப்ப நடந்துச்சு என்று நபித்தோர்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா மேராஜில் அல்லாஹ் கிட்ட பேசும்போது தான் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை என்பதை அல்லாஹ் கடமையாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைங்கிறது கடமையாக்கப்படலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலும் தொழுகைன்னு ஒன்று இருந்தது. அந்த அடிப்படையில மக்காவாசிகள், அரபிகள் சில நேரம் தொழுகை நடத்துவாங்க. ஆனா அதுல முதல்ல இப்படி நிக்கணும், அதுல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், துணை சூரா ஓதணும், அடுத்த ருக்குக்கு போகணும், ருக்குனா இப்படி இருக்கும், அதுல இந்த திக்ர் செய்யணும், அப்புறம் இந்த ருக்குல இருந்து ஏச்சி திருப்பி கியாம்ல நிக்கணும், அதுல இது ஓதணும், அப்புறம் சஜ்தா செய்யணும், 2 சஜ்தா செய்யணும். இந்த முறை இல்லை. ஃபஜ்ருக்கு 2 ரக்கத், லுஹருக்கு 4, அஸ்ருக்கு 4, மக்ரிபுக்கு 3, இஷாவுக்கு 4, இந்த முறையில தொழுகை இல்லை அவங்கள்ட்ட. அவங்க நிப்பாங்க, ஓதுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைங்கிறது கடமையாக்கப்படலை. இப்படிதான் தொழணுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற காலத்துல தொழுகை ஒன்று இருந்தது, நோன்புங்கிறது இருந்தது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்துச்சு இல்லையா, அந்த அடிப்படையில நோன்பு இருந்துச்சு. முஹர்ரமுடைய 10 ஆஷுராவில் அரபிகள் நோன்பு வைப்பாங்க.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியார காலத்துக்கு முன்னாடி இருந்து ஆஷுராவுடைய நோன்பு அப்படிங்கிறது பழக்கத்துல இருந்தது. ஆனா ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை அப்படிங்கிறது கடமையாக்கப்பட்டு, இந்த 5 வேளைகள் அப்படிங்கிறது கடமையாக்கப்பட்டது எப்போ? மேராஜ். அப்ப மேராஜ் எப்போ நடந்தது? நபித்தோழர்கள்ட்ட கேட்கும்போது ஹிஜ்ரத்துக்கு 6 மாதங்கள் முன்போ அல்லது 1 வருடம் முன்போ அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு ஷபே மேராஜ் இந்த மாசம் இந்த நாளுடைய இரவு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் பின்னாடி வந்தவங்க உருவாக்கி விட்டது. சஹாபா கிட்ட, நபித்தோழர் கிட்ட மேராஜ் எப்போன்னு கேட்கும்போது ஹிஜ்ரத்துக்கு 6 மாதம் முன்போ அல்லது 1 வருடம் முன்போ அப்படிங்கிறாங்க. 6 மாசம் வித்தியாசத்தை சொல்றாங்க. அந்த ஹிஜ்ரத்துல தான் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைங்கிறது கடமையாக்கப்படுது. அப்படின்னா என்ன? சரி, மன்னிக்கிறேன், மிராஜ்ல தான் கடமையாக்கப்படுது, ஹிஜ்ரத்துக்கு 1 வருஷம் முன்னாடி. அப்ப முதல் 12 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க? லா இலாஹ இல்லல்லாஹை தான் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள். 12 வருஷம் லா இலாஹ இல்லல்லாஹை தான் விரிவாக படிச்சாங்க. அதுக்கு 1 வருஷத்துக்கு பிறகு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய் 2வது வருஷம் கடைசியில தான் சூரத்து முஹம்மது இறக்கப்படுது. அந்த சூரத்து முஹம்மது 47வது சூரா அந்த 19வது ஆயத்துல தான் இந்த கட்டளை வருது. என்ன கட்டளை? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற கட்டளை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கல்விங்கிறது விரிவானது. வாழ்க்கையில எந்த கட்டத்தில் இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டியது. நபிமார்களுடைய தப்லீக், நபிமார்களுடைய தாவா அப்படிங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டு தான் ஆரம்பிக்குது. ஏற்கனவே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்கள்கிட்ட தான் நாங்க தப்லீக் செய்யறோம், அதனால நாங்க லா இலாஹ இல்லல்லாஹை கற்றுக் கொடுக்கல, நேரா தொழுகைக்கு அழைச்சிட்டோம் என்று நம்மளுடைய தப்லீக் ஜமாத் சொல்றாங்க இல்லையா? தப்லீக் ஜமாத் சகோதரர் சொல்றாங்களே, அது தவறான அணுகுமுறை. நபிமார்களுடைய தாவத் லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டு தான் ஆரம்பிச்சு. வாழ்க்கையில எந்த சூழல இருந்தாலும், ஹிஜ்ரத் செஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, தாவா ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆயிடுச்சு என்று இருந்தாலும் கூட லா இலாஹ இல்லல்லாஹை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுறாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த சூழலையும் பண்ண வேண்டியதுதான், கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இய்யாக நஅ்புது அப்படிங்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இய்யாக நஅ்புதுங்கிறது முக்கியமானது, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மையமானது, அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த குர்ஆனுடைய மையமானது அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்த நோக்கமே அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் அப்படிங்கிறது தான். அந்த நோக்கத்தை மறந்து ஷிர்க்குக்குள்ள நுழையும் போது அல்லாஹ் தான் இபாதத்துக்கு உரியவங்க, அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க என்று சொல்றதுக்காக தான் அல்லாஹ் நபிமார்களை, ரசூல்மார்களை அனுப்பினாங்க. அப்ப நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் இபாதத் செய்யறது. நபிமார்கள், ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாஹ் மட்டும்தான் இபாதத் செய்யப்படணும் அப்படிங்கறத நமக்கு நினைவூட்டி, அல்லாஹ் இல்லாமல் வணங்கப்படுறதெல்லாம் பொய்யான தெய்வங்கள், அதை விட்டு விலகி விடுங்கள் என்பதை நமக்கு சொல்வதற்காக, அந்த அடிப்படையில ஆர்வம் ஊட்டுவதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார். அதுல ஒரு உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவா பார்க்கிறோம். யா கௌமி இஅ்புதுல்லாஹ், என் சமூகமே என்று அழைச்சு நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். மா லகும் மின் இலாஹின் கைரா, அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு இலாஹ், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் உங்களுக்கு இல்லை என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஆரம்பிக்கிறார். இதே சூரா இப்ப நம்ம பார்த்தது 59வது ஆயத். இதே சூரா 7வது சூரா சூரத்துல் ஆராஃபினுடைய 65வது ஆயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆது சமூகத்திற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியாக அனுப்புறாங்க. வ இலா ஆதின் அஹாகும் ஹூத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ஆதுக்கு அஹாஹும் ஹூத், அவங்களுடைய சகோதரரான ஹூதை அனுப்பினோம். அந்த ஹூத் என்ன சொன்னாங்க? قال, அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரா, என் சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள், அவங்க அந்த அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு இலாஹ் உங்களுக்கு கிடையாது என்று சொல்றாங்க. அதே வார்த்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தை சொன்னாங்க, அதே வார்த்தை தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்துக்கும் சொல்றாங்க. இங்க நம்ம சைட்ல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, மறுபடியும் கௌமுங்கிற வார்த்தை வருது, அவங்களுடைய கௌம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? வ இலா ஆதின் அஹாகும் ஹூத், அவங்களுடைய சகோதரர் ஹூதை அனுப்பி வைத்தோம். அந்த மக்கள் ஷிர்க் செய்யறாங்க. ஷிர்க் செய்யற மக்களுக்கு சகோதரர் என்று அல்லாஹ் யாரை சொல்றாங்க? தன்னுடைய நபியை சொல்றாங்க. ஷிர்க் செய்யற மக்களுடைய சகோதரர். அப்ப நம்மளை சுத்தி ஷிர்க் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்துக்களோ, கிறிஸ்துவர்களோ, வேற எந்த மதத்தில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நாம யாரு? சகோதரர். அல்லாஹ்வுடைய நபியே சகோதரர்னா அப்ப நாமும் சகோதரர் தான். அப்போ ஒரு சகோதரனாக அவங்க நரகத்துக்கு போறதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது, அவங்களை சொர்க்கத்தை நோக்கி கொண்டு வர்றது அப்படிங்கிறது நம்ம இது கடமை. அதற்கான முயற்சி தான் தாவா அப்படிங்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, இலா ஆதின் அஹாஹும் ஹூத், அதுக்கு அவங்களுடைய சகோதரர் ஹூதை அனுப்பினோம். பால ஹூத் சொன்னாங்க, யா கௌமி இஅ்புதுல்லாஹ், இந்த சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். மா லகும் மின் இலாஹின் கைரா, அந்த அல்லாஹ்வை தவிர வேறொரு இலாஹ், வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் உங்களுக்கு இல்லை என்று சொல்றாங்க. இதே சூறாவில் இன்னும் சில ஆயாத்து கடந்து 73வது ஆயத்தை நம்ம பார்க்கிறோம்.
7வது சூறாவுடைய 73வது ஆயத். வஇலா சமூத், சமூத் என்ற ஒரு சமூகத்திற்கு அஹாஹும் சாலிஹ், அவங்களுடைய சகோதரர் சாலிஹை நாம் அனுப்பினோம். قال சாலிஹ் சொன்னாங்க, யா கௌமி இப்துல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரா. அதே வார்த்தை, யா கௌமி, என் சமூகமே, நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க. மா லகும் மின் இலாஹின் கைரா, அல்லாஹ்வை தவிர வேறொரு இலாஹ், வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் உங்களுக்கு இல்லை. இதே சூறாவில் இன்னும் சில ஆயத்துகள் கடந்து 85வது ஆயத், 7வது சூறாவுடைய 85வது ஆயத்தை நம்ம பார்க்கிறோம். வஇலா மத்யன் அஹாகும் ஷுஐப், மதியன் நகரத்து மக்களுக்கு அவங்களுடைய சகோதரர் ஷுஐப், நபி ஷுஐபை நம்ம அனுப்பி வச்சோம், ஷுஐபை நபியாக அனுப்பி வச்சோம். அவங்க என்ன சொன்னாங்க, قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره, என் சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அந்த அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு இலாஹ், வேறு வணக்கத் தகுதியான இறைவன் உங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு நபியினுடைய தாவா, அழைப்பு பணிங்கிறது இதுதான், இப்படித்தான் ஆரம்பிச்சு அதே வார்த்தைகள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, சூரத்துல் அம்பியா 21வது சூறாவுடைய 25வது ஆயத்துல அதை நம்ம பார்க்கிறோம். 21வது சூறாவுடைய 25வது ஆயத்தை நம்ம பார்க்கிறோம். வமா அர்ஸல்னா மின் قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاعبدون. வமா அர்ஸல்னா மின் قبلك من رسول, உங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு ரசூலையும் நம்ம அனுப்பாம இல்லை. இல்ல நூஹி இலைஹி, இந்த விஷயத்தை அவங்களுக்கு வஹியாக அனுப்பாம, அதாவது உங்களுக்கு முன்ன அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ரசூலுக்கும் தூதருக்கும் இந்த விஷயத்தை தான் நம்ம வஹியாக அனுப்பணும். எந்த விஷயத்தை? அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், நிச்சயமாக வணக்கத்திற்குரியவங்க என்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஆகவே நீங்கள் என்னையை இபாதத் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியவங்க தான் உங்களுக்கு முன்னாடி வந்த அத்தனை தூதர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அதையே நம்ம இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம் இதே விஷயத்தை. சூரத்துல் பையினா, லம் யகுனி அல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி என்ற அந்த சூரா ஆரம்பிக்கு பார்த்தீங்களா, அந்த சூரா 98வது சூரா, அதனுடைய 5வது ஆயத்துல பார்க்கலாம். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வயுகீமுஸ் ஸலாத வயுத்துஸ் ஸகாத வذلك தீனுல் கய்யிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, வமா உமிரு இல்லா யஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, இதை தவிர உங்களுக்கு வேற எதுவும் கட்டளையிடப்படல. எதை தவிர? இல்ல, இதை தவிர லியஅபுதுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யணும், அல்லாஹ் மட்டுமே இபாதத் செய்யணும் என்பதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு கட்டளையிடப்படல. அந்த அல்லாஹ் எப்படி இபாதத் செய்யணும்? முஹ்லிஸீன லஹுத்தீன், முஹ்லிஸீன் இஹ்லாஸுடன், நீங்கள் இஹ்லாஸ் உடையவர்களாக அல்லாஹ் இபாதத் செய்யணும். ஹுனஃபா, ஷிர்கை முற்றிலுமா தவிர்த்து விட்டு தௌஹீதின் பக்கம் திரும்பியவர்களாக. ஹனீஃப்ங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ஹுனஃபா அப்படிங்கிறது ஹனீஃப்ங்கிற வார்த்தையுடைய பன்மை. ஹனீஃபியா அப்படின்னா ஷிர்கை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு, அதுக்கு எதிரான தௌஹீத். தௌஹீத்னா என்ன? தௌஹீத் ஜமாத் அர்த்தம் இல்லை. தௌஹீத் அப்படிங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இன்னொரு பெயர். ஷிர்கை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு அல்லாஹ் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்ற அந்த தௌஹீதின் பக்கம் முற்றிலுமாக திரும்பி விடுதல், அதன் பக்கம் சாய்ந்து விடுதல், அதுதான் ஹனீஃப். தௌஹீத்ல உறுதியாக நிலையாக நிற்றல், அதுதான் ஹனீஃப், அதான் ஹனீஃபியா. அப்படி நிற்கிறவருக்கு பேர் ஹனீஃப், அதனுடைய பன்மை தான் ஹுனஃபா. ஹனீஃபாலாம் பேர் இருக்கிறோம் இல்லையா, அதுக்கு அர்த்தம் அதுதான். ஷிர்கை விட்டு முற்றிலுமாக விலகி தௌஹீதுல உறுதியாக நிலையாக நிற்கக்கூடியவர், அதுதான் ஹனீஃபா அப்படின்னு பேர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ, இதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு கட்டளையிடப்படல. எதை தவிர? லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் இபாதத் செய்யணும். அது எப்படி செய்யணும்? இஹ்லாஸோட ஹனீஃபியாவோட செய்யணும். அதுக்கு அடுத்தது வயுகீமுஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டும். வயுத்துஸ் ஸகாத், ஸகாத்தை கொடுத்தவர். வذلك தீனுல் கய்யிம், இதுதான் காலம் காலமாக தீன். ஆரம்பத்திலிருந்தே இந்த 3 விஷயங்கள் ஒவ்வொரு நபியும் ரசூலும் சொல்லி இருக்கிறார். அதுக்குதான் தீனுல் கய்யிம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறார். கய்யிம் அப்படின்னா என்ன? இந்த சூறால பார்க்கலாம், ஃபீஹா குதுபுன் கய்யிம அப்படின்னு வரும். இங்க வذلك தீனுல் கய்யிம அப்படின்னு வரும். கய்யிம் அப்படின்னா என்ன? நிலைநாட்டப்பட்டது சொல்லலாம் இந்த இடத்துல. அப்ப குதுபுன் கய்யிம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நிலையான, அதாவது காலம் காலமாக இதுதான் தீன். இதுக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன வார்த்தை? சனாதன தர்மம். இன்றைக்கு அதை பயன்படுத்துறதை பார்க்குறோம் இல்லையா? RSS பிஜேபிலாம் சனாதன தர்மம் அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. சனாதன தர்மங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்?
இட்டர்னல் ரிலீஜன். ஆரம்பத்திலேருந்து காலம் காலமாக இதுதான் தர்மம், இதான் மதம், அதுதான் தீனுல் கையிம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இட்டர்னல் ரிலீஜன். ஆரம்பத்திலிருந்து காலம் காலமாக இதுதான் தீன். அப்ப இந்த தீனுடைய அடிப்படைகள் ஒவ்வொரு நபிக்கும் எல்லாம் மாறல. இதுதான் நம்பிக்கை என்று சொன்ன மாதிரி இந்த 2 இபாதத்துகள் தொழுகையும் ஜக்காத்தும் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ரசூலுக்கும் அவங்க சமூகத்துக்கும் சொல்லப்பட்டது. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படணும், தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்தை கொடுக்கணும். இந்த 3ம் ஒவ்வொரு ரசூலுடைய சமூகத்துக்கும் சொல்லப்பட்டுச்சு. ஒவ்வொரு ரசூலும் ஒவ்வொரு நபியும் அவங்களுடைய சமூகத்துக்கு இந்த 3 விஷயங்களையும் சொன்னாங்க. ஆனா தொழுகையுடைய அந்த முறைகள் மாறுபடலாம், ஆனா தொழுகை எப்பவுமே இருந்துச்சு. ஜக்காத்தினுடைய அளவுகள் மாறுபடலாம், ஆனா ஜக்காத் எப்பவுமே இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்திலே இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வையே நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு கட்டளையிடப்படல. ذلك தீனுல் கையிமா, இது ஆரம்பத்திலிருந்தே தீன். அப்ப அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்படுது. அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு வார்த்தைகள்ல சொல்றது பல இடங்கள்ல குர்ஆன்ல பார்க்கலாம். உதாரணத்துக்கு சூரத்துல் நஹ்ல் 16வது சூராவுடைய 36வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், உங்கள ஒவ்வொரு உம்மத்திற்கும் நாம் ரசூலை அனுப்பி இருக்கிறோம். அன் இஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அந்த பொய்யான தெய்வங்கள், அதுதான் தாகூத் அல்லாஹ் சொல்றாங்க. வஜ்தனிபுத் தாகூத், அவற்றை என்ன செய்யணும்? அவற்றை விட்டு முற்றிலுமாக நீங்கள் விலகி விடுங்கள். இஜ்தினாப் செஞ்சிருங்க, முற்றிலுமாக விலகிடுங்க. அப்போ ஒவ்வொரு நபியினுடைய தாவா, ஒவ்வொரு ரசூலுடைய தாவா, அதுதான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நபி ஒவ்வொரு ரசூலுடைய தாவா எது? அல்லாஹ் இபாதத் செய்யப்படணும், அல்லாஹ் மட்டும்தான் இபாதத் செய்யப்படணும். அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்கிட்டு இருக்கிறீங்களே, அவங்களுக்கெல்லாம் இபாதத்தை பெறத்துக்கான தகுதியே கிடையாது, இலாஹாக இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாது என்று தான் ஒவ்வொரு நபி ஒவ்வொரு ரசூலுடைய தாவாவும் இருந்தது. அப்ப இய்யாக நஅ்புது அப்படின்னு நம்ம சொல்லும் போது இத்தனை விஷயங்களை நமக்கு உள்ளுக்குள்ள ஓடணும். என்ன? அல்லாஹ் நம்மை படைத்தது எதற்காக? அல்லாஹ்வை இபாதத் செய்யணுங்கிறதுக்காக. மனித சமூகம் அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்யறதிலிருந்து தடுமாறி வழிகெட்டு ஷிர்க்ல நுழையும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெரிய கருணை வந்தது. அந்த பெரிய கருணை எது? ரசூலை, நபியை அனுப்புனது தான். ஒவ்வொரு சமூகமும் வழிகெடும் பொழுது அந்தந்த சமூகத்துக்கு அல்லாஹ் ரசூலை அனுப்புறாங்க. ஒவ்வொரு ரசூலும் ஒவ்வொரு நபியும் என்ன சொல்றாங்க? யா கௌமி இஅ்புதுல்லாஹ், என் சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். மா லகும் மின் இலாஹின் கைரா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானது வேறு எதுவுமே இல்லை. இதை சொல்றவங்களாகத்தான் ஒவ்வொரு ரசூலையும் நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க. அன்இபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், தாகூத்தை பொய்யான தெய்வங்களை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். இதுதான் ஒவ்வொரு நபி ஒவ்வொரு ரசூலுடைய தாவாவாக அழைப்பு பணியாக இருந்தது. அப்ப நபிமார்களுடைய தப்லீக் அப்படிங்கிறது என்ன? அன்இபுதுல்லாஹ், அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க. வஜ்தனிபுத் தாகூத், பொய்யான கடவுளை விட்டு விலகி விடுங்கள் என்று சொல்றது. அதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம். லா இலாஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய எதுவுமே இறைவனா இருக்கிறதுக்கு தகுதியானது அல்ல, அது எல்லாத்தையும் நாங்கள் மறுக்கிறோம். இல்ல அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் மட்டும்தான் இபாதத் தகுதியானவங்க, அந்த அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று அறிவிக்கிறதா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தம் அதுதான். அப்ப இய்யாக நஅ்புது என்று நாம இந்த சூறால சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக எங்களை படைச்சாங்களோ, எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் ரசூல்மார்களை நபிமார்களை அனுப்பினார்களோ, அந்த அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நாங்களும் உணர்ந்திருக்கோம், புரிந்து கொண்டோம், அதை ஏற்றுக்கொண்டோம். அதை இப்ப நாங்க அறிவிக்கிறோம். அந்த இறைவனுக்கு சொல்றோம், இய்யாக நஅ்புது, உங்களை மட்டும்தான் நாங்க வணங்குறோம். யார் எங்களுடைய ரப்போ, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் அதான் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். யார் ரப்புல் ஆலமீனோ, யார் அர் ரஹ்மானோ, யார் அர் ரஹீமோ, யார் மாலிக் யௌமித்தீனோ, அந்த இறைவா உங்களை மட்டும்தான் நாங்க வணங்குறோம். இய்யாக நஅ்புது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறோம். நஅ்புது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையை நம்ம பார்த்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஐன் பா தால், இந்த 3 எழுத்துக்களை கொண்டு அபத அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுல இருந்தா இபாதா அப்படிங்கிற வார்த்தை வருது, அப்து அப்படிங்கிற வார்த்தை வருது. அபத அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து அப்துங்கிற வார்த்தை வருது. அப்து அப்படின்னா என்ன? அப்து அப்படின்னா அடிமை. இப்ப அப்துல்லாஹ்னு பேர் வைக்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லாஹ். அப்துர் ரஹ்மான் அப்படின்னா அர் ரஹ்மானுடைய அடிமை. அப்துர் ரஹீம், அர் ரஹீம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள் தான். அப்ப அப்து அப்படின்னா அடிமை.
அடிமையாக இருத்த, அதுதான் இந்த அப்துங்கிற வார்த்தைன்னு வருது. அடிமையாக இருந்து இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இறைவனை வணங்குது, அதான் அல்லாஹ்வை வணங்குது. அதுக்கு தான் இபாதா அப்படின்னு பேர். இபாதத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அடிமை என்பதை நாம உணர்ந்து அந்த அடிமைக்குரிய பணிவோடு இறைவனை வணங்குதல். அல்லாஹ் யாரு? ரப்பு, எஜமான. நாம யாரு? அப்து, அடிமை. அல்லாஹ் ரப்பு, நம்ம அப்து. அவங்க எஜமான, நம்ம அடிமை. அந்த எஜமானனுக்கு பணிவோடும் நன்றி உணர்ச்சியோடும் நம்முடைய வணக்கத்தை செலுத்துறோம். நன்றி உணர்ச்சி இருக்கும். இந்த சூறாவை எப்படி ஆரம்பிக்குது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி தான் ஆரம்பிக்குது. ஏன்னா இப்லீஸ் அல்லாஹ் கிட்ட சொல்றான். இப்லீஸ் ஷைத்தான் ஆன போது அல்லாஹ் அவனை நிரந்தர நரகவாசின்னு அறிவிக்கும். என்ன தெரியுமா சொல்றான்? நீங்க இந்த மனிதர்களை பாக்குறீங்க, இந்த மனிதர்கள பெரும்பாலானவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு நன்றி உடையவர்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னு இப்லீஸ் சொல்றான். அப்ப இப்லீஸினுடைய முயற்சியெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாதவர்களாக நம்மை ஆக்குவது தான். ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவே இப்லீஸுக்கு முதல் வார்த்தையே மறுப்பு தான். அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையனா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிட்டு என்று சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்? அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் அர் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் மாலிக் யௌமித்தீன். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனா சொல்லிட்டு நன்றி உடையவனா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு எது? அல்லாஹ் இபாதத் செய்யறது. நீங்க சில பேர் சொல்லுவாங்க அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருக்கிறோம், அல்லாஹ் இபாதத் செய்றீங்களா அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஆனா நன்றியோட இருக்கிறேன் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு என்ன? அல்லாஹ் இபாதத் செய்யறது. சூரத்துல் ஃபாத்திஹால நம்ம பார்க்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சு அடுத்து என்ன? இய்யாக நஅபுது, அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருக்கிறோம். அதை எப்படி வெளிப்படுத்துறோம்? இய்யாக நஅபுது, அல்லாஹ் உங்களை நாங்க வணங்குறோம், உங்களை மட்டும் தான் வணங்குறோம். அப்ப நன்றி உள்ளவங்களா இருந்தா அல்லாஹ்வை இபாதத் செய்யணும். நன்றி உணர்ச்சியோட வெளிப்பாடுங்கிறது தான் அந்த இபாதத். அப்ப அல்லாஹ்வை எப்படி நம்ம வணங்கணும்? அல்லாஹ் நம்முடைய ரப், எஜமானன். நாம யாரு? அல்லாஹ்வுடைய அப்து, அடிமை. அந்த அடிமை எப்படி அல்லாஹ் வணங்கணும்? நன்றி உணர்ச்சியோடு வணங்கணும். அதே சமயத்தில் பயத்தோடு வணங்கணும். அல்லாஹ்வுடைய கருணை உணர்ந்து வணங்கணும். அதுதான் இந்த பெயர்கள்லாம் முன்னாடி சொல்லப்படுது. ரப்பில் ஆலமீன், ரப்புனா யார்? எஜமானன். அப்ப நாம யார்? அடிமை. அப்ப அடிமை உணர்ச்சி. அடிமைக்கு என்ன இருக்கணும்? பணிவு இருக்கணும், தவாது, அந்த ஹியூமிலிட்டி, அந்த பணிவுன்றது இருக்கணும். அப்ப நாம் அடிமை, அப்துங்கிறது உணர்ந்து அந்த அடிமைக்குரிய அந்த பணிவோடு அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மான், அந்த கருணையை நம்ம உணர்றோம். அப்ப அந்த கருணைக்கு நம்ம கிட்ட என்ன விதமான ரியாக்ஷன், என்ன விதமான எதிர்வினை இருக்கணும்? கருணைக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். அந்த கருணையை எதிர்பார்த்தவர்களாக ரஜா, அந்த கருணையை நம்ம எதிர்பார்த்த அந்த ஹோப் இருக்கணும். அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஒருவேளை அல்லாஹ் நமக்கு கருணை காட்டலன்னா, அல்லாஹ் நம்மளை தண்டிச்சுட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற பயம், ஹவுஃப் இருக்கும். அது எப்போ வரும்? மாலிக் யௌமித்தீன் அப்படின்னு வரும்போது அன்றைய நாள்ல, தீர்ப்பு நாள்ல அல்லாஹ் நம்ம மேல கருணை காட்டல, நம்ம மேல கோவப்பட்டுட்டாங்க, தண்டிச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கிட்ட என்னென்னலாம் நம்ம மனசுல வரணும்ன்றதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் மேல அந்த சுக்ர், நன்றி உணர்ச்சிங்கிறது வரணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்புன்னு வரும்போது அல்லாஹ் ரப்பு, நம்ம அப்து. அப்ப நம்ம கிட்ட அந்த அப்தியா இல்ல உபூதியா, அந்த முழுமையான அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது வெளிப்படும். அடிமைக்கு என்ன இருக்கணும்? அடிமைக்கு பெருமை இருக்க முடியாது, அடிமைக்கு பணிவு தான் இருக்கணும். அப்ப நம்மகிட்ட அந்த கிபர் இருக்கக்கூடாது, இந்த தற்பெருமைங்கிறது இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக தவாது, அந்த பணிவு அப்படிங்கிறத கொண்டு வரணும், ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது வரணும். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த கருணையை நம்ம பார்க்கிறோம். அந்த கருணைக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். அந்த கருணையின் மீது நம்ம ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ் கருணை கொண்டு, அந்த கருணையை கொண்டு நம்மளை மன்னிப்பாங்க, நமக்கு சொர்க்கத்துக்கு, நமக்கு சொர்க்கம் கொடுப்பாங்க, சொர்க்கத்தில் நுழைய வைப்பாங்க என்று ஆதரவு வைக்கிறோம். அதான் ரஜா. இல்ல ஒருவேளை அல்லாஹ் நம்மளை மன்னிக்கல, அல்லாஹ் நம்மளை தண்டிச்சுட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு நம்ம பயப்படுறோம், ஹவுஃப். அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், மாலிக் யௌமித்தீன் சொல்லும்போது இய்யாக நஅபுது சொல்றதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்களும் நம்முடைய மனசுல வந்துடும். எது? ஷுக்ர், நம்ம நன்றி உடலாம் இருக்கும். அதே போல தவாது, பணிவு அப்படிங்கிறது வந்துடும். கிபிர் இருக்கக்கூடாது, தற்பெருமை, கர்வம்ன்றது இருக்கக்கூடாது. அல்லாஹ் மன்னிச்சிருவான், ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய ரஹ்மான் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கும். ரஜா அப்படின்னு அது அரபியில் சொல்லும், ரஜா இருக்கும். மாலிக் யௌமித்தீன் சொல்லும் பொழுது ஒரு பயம், ஃபியர் ஒன்று வந்துடணும். ஒருவேளை அல்லாஹ் நம்மளை தண்டிச்சுட்டா, ஹவுஃப். அப்ப என்னென்னலாம் இருக்கணும்? ஷுக்ர்,
தவாது, ரஜா, ஹவுஃப் இத்தனையும் வந்துடும். வந்த பிறகுதான் இய்யாக நஅ்புது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அல்லாஹ்வை வணங்குறதுக்கு நிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணத்துல, நம்முடைய இதயத்துல, நம்முடைய உடம்புல இத்தனையும் வந்து நிக்கும். இத்தனை உணர்ச்சிகளை வந்து நிக்கும். ஹவுஃப், ரஜா, தவாது, ஷுக்ர் அத்தனையோட நம்ம அல்லாஹ் முன்னாடி நின்றுட்டு தான் சொல்றோம் இய்யாக நஅ்புது. அல்லாஹ் உங்களையே நாங்க வணங்குறோம். ஏன்னா நாங்க யார்? நாங்க நீங்க படிச்ச அடிமை, அப்து. எதற்காக எங்களை படைச்சிங்க? அப்தாக இருந்து உங்களை இபாதத் செய்யறதுக்காகத்தான் எங்களை படைச்சிங்க. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நீங்க எங்களை படைச்சிங்களோ அந்த நோக்கத்தை நான் உணர்ந்துட்டேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் உங்க முன்னாடி நிக்கிறேன். இய்யாக நஅ்புது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் வந்துட்டேன். உங்களை மட்டுமே நான் வணங்குகிறேன். ஆனா உங்களை வணங்குறேன் நான் சொல்லிட்டேன். ஆனா உங்களை மட்டுமே நான் வணங்கணும்னு வரும்போது அதை எப்படி செய்யணுங்கிறது எனக்கு தெரியாது. நான் உங்களை மட்டுமே வணங்கணும்னு வரும்போது ஷைத்தான் வந்து என்னை வந்து திசை திருப்புறான், என்னை வழி கெடுக்கிறான், என் நஃப்ஸே வந்து கட்டுப்பாடு இல்லாம போகுது. அப்போ உங்களை நான் வணங்குறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா அதை செய்யறதுக்கான சக்தி எனக்கு கிடையாது. அதுக்கான உதவியை நான் உங்கள்கிட்ட தான் தேடுறேன். இய்யாக நஸ்தஈன், உங்களிடம் மட்டுமே நான் உதவி தேடுகின்றோம். இய்யாக நஅ்புது, நாங்க உங்களை தான் வணங்குறோம். இய்யாக நஸ்தஈன், அந்த வணக்கத்தை எப்படி செய்யணுங்கிறதுக்கான உதவியுமே உங்கள்கிட்ட தான் தேடுறோம். அல்லாஹ் நீங்க உதவி செய்யல அப்படின்னா உங்களை எங்களால் வணங்க முடியாது. அல்லாஹ் நீங்க எங்களுக்கு உதவி செய்யல அப்படின்னா எங்களால் உங்களை வந்து வணங்க முடியாது. நீங்க ஏற்றுக்கொள்ளத்தக்க முறையில எங்களால் வணங்க முடியாது. அந்த சக்தி எங்களுக்கு கிடையாது. அப்ப அல்லாஹ்வை வணங்குறதுக்கான சக்தியும் கூட யார் கொடுக்குறாங்க? அல்லாஹ் தான் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வை வணங்குறதுக்கான சக்தியுமே அல்லாஹ் தான் கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த திக்ராக நம்ம படிச்சிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க, சொர்க்கத்துடைய திறவுகோல் இது அப்படின்னா கூட சொல்லி இருக்கிறாங்க. அந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதுக்கு என்ன அர்த்தம்? ஹவுல் அப்படின்னா மூவ்மெண்ட், அசைதல், இயங்குது. லா ஹவுல எந்த விதமான இயக்கமும் அசைவும் இல்லை. லா குவத்த, குவத்துல என்ன அர்த்தம்? குவா அப்படின்னா சக்தி, உறுதி. எந்த அசைவும் எந்த சக்தியும் கிடையாது. இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டே தவிர. அப்ப தீமையை விட்டு நான் நகர்ந்து வெளியே வரணும், நன்மையை நோக்கி நான் போகணும். அல்லாஹ்வை இபாதத் செய்யாம இருக்கிறதை விட்டுட்டு அல்லாஹ்வை இபாதத் செய்யறதை நோக்கி நான் போகணும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டுட்டு நான் நகர்ந்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதலை நோக்கி நான் போகணும். லா ஹவுல, தீமையை விட்டு நகர்ந்து வருவதற்கான அந்த அந்த அசைதல், நகர்தல், அதுவோ வலா குவத்த, நன்மை நிலைநாட்டுறதுக்கான அந்த சக்தி, அதுவோ இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டே தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்ப நான் லா ஹவுல, தீமையை விட்டு நகர்ந்து வர்றது, வலா குவத்த, நன்மை நிலைநாட்டுறதுக்கான சக்தி, இந்த இரண்டும் அல்லாஹ்வினாலே தவிர வேற எதனாலும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டனால்தான் இங்க இதை கேட்கிறோம். அல்லாஹ் கேட்க சொல்லி நம்ம கத்துக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த சக்தி கிடையாது. தீமையை விட்டு நீங்களாவே எல்லாம் தப்பிச்சிட முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தாலே தவிர அது நடக்காது. அதனால தான் ஆரம்பத்திலே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுறோம். அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தாலே தவிர தீமையை விட்டு நாம தப்பிக்க முடியாது. அல்லாஹ் உதவி செய்தாலே தவிர நன்மையை நம்ம செஞ்சிட முடியாது. இப்ப நன்மைகளே மிகப்பெரிய நன்மை இது அல்லாஹ் இபாதத் செய்யறது. அல்லாஹ் இபாதத் செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இய்யாக நஅ்புது, அல்லாஹ் நாங்க உங்களையே இபாதத் செய்யறோம்ன்றதை சொல்லிட்டோம். வேற யாரும் இபாதத் செய்ய மாட்டோம்ன்றதை சொல்லிட்டோம். இய்யாக நஸ்தஈன், உடனே அடுத்தது அல்லாஹ் சொல்லி கற்றுக் கொடுக்குறான். என்னது? உங்களிடத்துல தான் நாங்க உதவி தேடுறோம். ஏன்னா அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுக்கான அந்த உதவி அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுத்தாலும், அல்லாஹ்வை சரியான முறையில் இபாதத் செய்யணும் அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் உதவணும். அதுதான் இங்க நஸ்தஈன் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தையும் பார்த்தோம். ஐன் வா நூன், ஐன் வாவ் நூன், இந்த மூன்று எழுத்துக்களில் தான் அவுன் அப்படிங்கிற வார்த்தை வருது. அவுன் அப்படின்னா என்ன? உதவி, ஒத்துழைப்பு அப்படின்னு அர்த்தம். ஹெல்ப், கோஆபரேஷன், இதெல்லாம் அவுன். தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, அந்த ஆயத்து பார்க்குறோமே இல்லையா, அங்கே என்ன வருது? தஆவனு, அவுன் செய்யுங்க. வலா தஆவனு, அவுன் செய்யாதீங்க. அப்போ அவுன் அப்படிங்கிறது என்ன? உதவி, ஒத்துழைப்பு, ஹெல்ப் அண்ட் கோஆபரேஷன். அதேன்னு வர்றது தான் இந்த வார்த்தை இஸ்திஆனா. இஸ்த அப்படின்னு வந்தாலே தேடுறது, சீக்கிங், சீக்கிங் சம்திங், அதுதான் இஸ்த. இப்போ அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேடும், சீக்கிங் அல்லாஹ்ஸ் ஃபர்கிவ்னஸ். இஸ்த அப்படின்னு வந்தாலே இதுதான் இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதுக்கு என்ன பேர்? இஸ்திக்ஃபார் அப்படின்னு பேர். இப்போ இந்த இடத்துல என்ன செய்யறோம்? நஸ்தஈன், இஸ்த அப்படின்னு வந்தா சீக்கிங், தேடுறது.
இப்ப இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உங்ககிட்ட நாங்க உதவி தேடுறோம். அப்ப இங்க தேடப்படும், உதவி தேடுறோம். அதுதான் நஸ்தஈன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வை வணங்குறதுங்கிறது எப்போ சாத்தியமாகும்? அல்லாஹ் உதவுனா தான் சாத்தியமாகும். அல்லாஹ் வணங்குறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால என் சக்தியை கொண்டு நான் அல்லாஹ் வணங்கிடுவேன் முடியாது. நம்முடைய சக்தியை கொண்டெல்லாம் அல்லாஹ் வணங்க முடியாது. அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்தாலே தவிர அது நடக்காது. தீமை விட்டு விலகிறதுக்கும் நன்மை நிலைநாட்டுறதுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வேணும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னா அது நடக்காது, சாத்தியப்படாது. இந்த ஆயத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த ஆயத்து சிங்குலர்ல இல்ல, ப்ளூரல்ல இருக்குது, ஒருமையில இல்ல, பன்மையில வருது. நஸ்த ந அப்படின்னு வந்தா நாங்க அப்படின்னு அர்த்தம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றோம் அப்படின்னு வருது, அது நான், சிங்குலர், ஒரு ஆள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஷ்ஹது, நான் சாட்சி சொல்றேன். இதே நஷ்ஹதுன்னு சொன்னா நாங்க சாட்சி சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இங்க அஸ்தஈன் வரல, நஸ்தஈன், நஅபுது அப்படின்னு தான் இருக்கு. நாங்க இபாதத் செய்கிறோம், நாங்க சாட்சி சொல்றோம். இது நமக்கு எதை சுட்டி காண்பிக்குது? பன்மையில வர்றது. இப்ப நம்ம தனியா தொழுகிறோம், நான் தான் உதறேன். நாங்கள் இபாதத் செய்கிறோம், நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏதோ ஒரு இமாம் ஜமாத்தா இருக்கிறாரு, இமாம் முன்னாடி எல்லாரும் முன்னாடி ஓதுறாரு, அப்ப நாங்கன்னு சொன்னா அது ஓகே தான். அப்படி இல்லையா, நான் தனியா வீட்டில் நின்று தொழுகிறேன், அல்ஹம்து சூரா ஓதுறேன், ஏன் நாங்க இபாதத் செய்கிறோம், நாங்க உதவி தேடுறோம்னு சொல்லணும்? ஒரு முஸ்லிமினுடைய இயல்பு எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கிறார். ஒரு முஸ்லிம் எப்பவுமே தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற ஆள் கிடையாது. அப்படி யோசிக்கிறவர் ஒழுங்கான முஸ்லிமா இருக்க முடியாது. வணங்குறோம் சொல்லும் போதே நாங்க வணங்குறோம், உதவி தேடுறோம் சொல்லும் போதே நாங்க உதவி தேடுறோம் அப்படின்னு ஜமாத்தாகத்தான் முஸ்லிம் பேசணும். ஒரு முஸ்லிம் எப்பவுமே மற்ற முஸ்லிம்களை ஞாபகத்தில் வச்சுட்டு தான் இருக்கணும். மற்ற முஸ்லிம்கள் பேர் அக்கறை கொண்டவங்களா தான் இருக்கணும். நான் மட்டும் தனியான சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், நஅபுது, நாங்க வணங்குறோம், வ நஸ்தஈன், நாங்க உதவி தேடுறோம். அப்ப தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு நபர் ஒழுங்கான முஸ்லிமா இருக்க முடியாது. நான் நல்லது செஞ்சு நான் சொர்க்கம் போயிடுறோம்ப்பா, அடுத்தவங்க எப்படி இருந்தா என்ன அப்படின்லாம் இருக்கிற ஒரு நல்ல முஸ்லிமாக இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அரை வயலோட தூங்க போனா, அந்த சமயத்தில் நாம முழு வயலோட தூங்க போனா நமக்கு ஈமான் எப்படி இருக்குது? ஈமான் இல்லை இல்லையா? மிக பலகீனமான ஈமான்ல இருக்கிறோம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாதவர் நல்ல முஸ்லிமாக இருக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதாத், வணக்க வழிபாடுகள்ல பல இபாதாத் கூட்டா சேர்ந்து செய்யறதான், தனியாக செய்யறது இல்லை. இப்ப 5 வேளை தொழுகை, ஜும்மா, இதெல்லாம் ஜமாத்தா செய்ய சொல்லித்தான் நமக்கு ஆர்வம் முட்டப்படுது. தனியா தொழுதாலும் ஓகே தானே, ஜும்மாவை தனியா தொழ முடியுமா? பேரே ஜும்மா தான், சேர்ந்து செய்யறதான். ஈதுர தொழுகை தனியா தொழுமா, சேர்ந்து செய்யறதான். முக்கியமா ஜகாத்தை எடுத்துக்கும். ஜகாத்துங்கிறது எப்படிப்பட்டது? கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தா வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 2 பேராவது இருந்தா தான் ஜகாத்துங்கிறது நிறைவேறும் இல்லையா? அப்போ அடுத்தவங்க மேல அக்கறை எடுக்கிறது, அடுத்தவங்களை சேர்த்து யோசிக்கிறது, மற்ற மூமின்கள் முஸ்லிம்களை சேர்த்து யோசிக்கிறது தான் இஸ்லாம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம தனியாக யோசிக்க கூடாது, தனியா இயங்கக்கூடாது, நான் சுயநலத்தோட நம்ம பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறத நமக்கு சுட்டி காமிச்சிடுறாங்க, கத்து கொடுத்துடுறாங்க. இய்யாக நஅபுது, அபுதுன்னு இல்ல, நான் வணங்குறேன்னு சொல்லல, நஅபுது, நாங்க வணங்குறோம். அல்லாஹ் உங்களை மட்டுமே நாங்க வணங்குறோம். வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ் உங்ககிட்ட மட்டுமே நாங்க உதவி தேடுறோம். நாங்க தான் ஜமாத்தாகத்தான், நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அல்லாஹ் உங்களை வணங்குறோம், நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அல்லாஹ் உங்கள்கிட்ட உதவி தேடுறோம். அப்ப அடுத்தவங்களை பத்தி அக்கறை கொள்வது சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லிட்டாங்க. இபாதத் செய்யற விஷயமே சேர்ந்து தான் செய்யணும், அதை செய்யறதுக்கான உதவியும் சேர்ந்து தான் நீங்க கேட்கணும். அப்போ முஸ்லிம் சமூகத்தில் நடக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுன்னு ஆரம்பிச்சு எந்த நன்மை நிலைநாட்டணும்னாலும் எந்த தீமையை தடுக்கணும்னாலும் அது சேர்ந்தே நடக்க வேண்டிய விஷயம் தான். நீங்க ஒற்றுமைக்கு நிறைய ஆயத்தெல்லாம் தேட தேவையில்லை முஸ்லிம்கள் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு. சூரத்துல் ஃபாத்திஹாவில் இந்த ஆயத் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இதுவே போதும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் இதை செய்யணும் அப்படிங்கிறது. முஸ்லிம் சமுதாயத்தில் ஒற்றுமைக்கு எங்க வேற ஆயத்தோ வேற ஹதீஸெல்லாம் தேட தேவையில்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? இய்யாக நஅபுது, அல்லாஹ் உங்ககிட்ட தான் நாங்க உதவி தேடுறோம், உங்ககிட்ட மட்டும்தான் நாங்க
வணங்குறோம், உங்களை மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம், உங்ககிட்ட மட்டும்தான் உதவி தேடுறோம் அப்படின்னு சேர்ந்தே தான் செய்ய சொல்றாங்க. அப்ப அடுத்தவங்க மேல அக்கறை கொள்வதுங்கிறது நம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அடிப்படை. ஒட்டுமொத்த குர்ஆன் அடிப்படை சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அடிப்படை எது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் நான் உங்களை வணங்குறேன், நான் உங்களை உதவி தேடுறேன் தன்னை மட்டுமே நிலைநிறுத்திக்கிறதை இஸ்லாம் சொல்லி கொடுக்கல. மாறாக இஸ்லாமுடைய அடிப்படை சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி இருக்கு? அல்லாஹ் நாங்க உங்களை வணங்குறோம், நாங்க உங்களை மட்டும்தான் வணங்குறோம், நாங்க உங்ககிட்ட மட்டும்தான் உதவி தேடுறோம், நாங்க தனிநபர் இல்லைங்க. நீங்க தனியா தொழுதாலும் கூட இதை மாத்தி ஓதுறதுக்கு அனுமதி கிடையாது இல்லையா? ஜமாத்தா இருக்கும்போது நஅபுது நஸ்தஈன் சொல்லிக்கிறோம், தனியா தொழும் போது மாத்தி நான் இபாதத் செய்யறேன், நான் உதவி தேறேன் மாத்திக்க முடியுமா? இல்ல. தனியா நின்னாலும் கூட நஅபுது நஸ்தஈன் தான் சொல்லணும், நாங்க தான் சொல்லணும். நீங்க தனியா இருந்தாலும் ஒட்டுமொத்த உம்மத்தை சேர்த்து தான் நீங்க வந்து யோசிச்சாகும். நான் தனிமையில் இருக்கிறேன், நான் தனியா வீட்டுல தொழுகிறேன், ஏன் காசு, ஏன் சம்பாத்தியம், ஏன் உழைப்பு அப்படிலாம் இல்லை. இது எங்களுடையது, நாங்க ஒன்னா சேர்ந்துதான் இதை நிலைநாட்டும். இதுல இன்னொரு விஷயமும் சமூகத்துக்கு சொல்லப்படுது. என்ன? முஸ்லிம்கள் இபாதத்தை ஒழுங்கா நிறைவேற்றணும்னா சேர்ந்து இருந்தா தான் சாத்தியம். முஸ்லிம்கள் பல கூட்டங்களா பிரிஞ்சிருந்தா அல்லாஹ்வை சரியாக இபாதத் செய்யறது கூட கஷ்டம். முஸ்லிம்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, பிளவு இருக்கு அப்படின்னா அல்லாஹ் இபாதத் செய்யறது கஷ்டம். இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா? பள்ளிவாசல் நம்ம கையில் இருக்குமா இல்லையா? பள்ளிவாசல் வக்ஃபுங்கிறது நம்ம கையில் இருக்குமா இல்லையா? நம்ம 4 கூட்டமா பிரிஞ்சு இருக்கிறோம், 100 கூட்டமா பிரிஞ்சு இருக்கிறோம், பலகீனமா இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய பள்ளியில போய் அல்லாஹ்வை வணங்குறதே இன்னைக்கு பிரச்சனை ஆகுது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன? அல்லாஹ்வை ஒன்றாக சேர்ந்து வணங்குது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அதுல கடைசியா இன்னொரு விஷயத்தை சுட்டி காண்பிச்சு முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தெரிஞ்சுக்கிறோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன், இதெல்லாம் வந்து அல்லாஹ் பற்றிய கல்வி. அந்த கல்வி அடிப்படையிலான நம்பிக்கைகள் வந்துருச்சு. அதுக்கு நம்பிக்கை வந்தோடனே அடுத்து என்ன செய்யணும்? நஅபுது நஸ்தஈன். இவை இரண்டும் என்ன? நம்பிக்கையா? இல்ல, செயல்பாடுகள். நஅபுது நஸ்தஈன் அப்படிங்கிறது இலக்கண ரீதியாக என்ன வருது? அதெல்லாம் இஸ்ம் ஃபேல் ஹர்ஃப் எது வருது? அரபி இலக்கணத்துல எந்த வார்த்தையா இருந்தாலும் இந்த 3க்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இஸ்முன் ஃபெலுன் ஹர்ஃபுன். இஸ்ம் அப்படின்னா என்ன? பெயர் சொல். இங்கிலீஷ்ல சொன்னா நவுன். இது ஃபெல் அப்படின்னா என்ன? செயல், வினை சொற்கள். இங்கிலீஷ்ல சொன்னா வெர்ப், ஆக்ஷன் வேர்ட்ஸ். நஅபுது நஸ்தஈன் அப்படிங்கிறது நவுன் கிடையாது, பெயர் சொல் கிடையாது. நஅபுது நஸ்தஈன் அப்படிங்கிறது வெர்ப், ஃபெல், ஆக்ஷன் வேர்ட்ஸ். அப்ப நஅபுது நஸ்தஈன்ங்கிறது செயல். வெறும் நம்பிக்கை மட்டும் இஸ்லாம் அல்ல. நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அது செயல்ல வெளிப்பட்டே தீரணும். ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு, நம்பிக்கை கொண்டுட்டீங்க. அப்ப நம்பிக்கை கொண்டுட்டு அப்படியே இருந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாமா? இல்ல. இய்யாக நஅபுது, நாங்க வந்து இபாதத் செய்யறோம். வ இய்யாக நஸ்தஈன், அந்த இபாதத்தையும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற உதவியுமே நாங்க உங்கள்கிட்ட தேடுறோம் சொல்லும்போது நஅபுது நஸ்தஈன் அப்படிங்கிறது செயல். அப்ப செயல்கள் ஈமானுடைய பிரிக்க முடியாத அங்கம் அப்படிங்கிறதுக்கு இதுவுமே ஆதாரமா அமையுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வரணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எதற்காக நம்ம படைச்சாங்க? அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இய்யாக நஅபுது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக படைச்சாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு நான் தயாராயிட்டேன், இபாதத் செய்யறேன் அப்படின்னு வந்துடுறோம். அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நபிமார்களை அனுப்பினார்களோ, நபிமார்கள் மூலமாக எந்த நினைவூட்டுதல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த நினைவூட்டுதலை நான் ஏற்றுக்கொண்டேன். நபிமார்களுடைய தாவாவை ஏற்றுக்கொண்டேன். நபிமார்களை நான் மறுக்கல, அவங்களை மறுத்து நான் காஃபிராக போல. நபிமார்களுடைய தாவாவை ஏற்றுக்கொண்டேன், அந்த திக்ரை நினைவூட்டுதலை ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வை தான் இபாதத் செய்யணுங்கிறத நான் ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன். இய்யாக நஅபுது சொல்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொல்லப்படுது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு அந்த நன்றி உணர்ச்சி, சுக்ருங்கிறது நம்மகிட்ட வரணும். ரப்பில் ஆலமீன் என்று வரும்பொழுது அல்லாஹ் அந்த ரப், நான் அந்த அப்த், அடிமை. அப்போ அந்த அடிமைக்கு என்ன இருக்கணும்? பணிவு, தவாது, ஹியூமிலிட்டி, அது வந்துடணும். சுக்ர், அந்த தேங்க்ஃபுல்னஸ், நன்றி உணர்ச்சி. அந்த தவாது, ஹியூமிலிட்டி, பணிவு. அர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய கருணை மீது நம்பிக்கை வைத்த ரஜா. மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லும் போது அன்றைக்கு வந்து அல்லாஹ் நம்மளை வந்து தண்டிச்சுட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற ஹவுஃப், அந்த பயம், ஃபியர், இத்தனையும் வரணும். இத்தனையும் கொண்டு வந்துட்டு தான் இய்யாக நஅபுது என்று நம்ம சொல்றோம். அப்ப எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மளை படைச்சாங்களோ அந்த நோக்கத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த பூமியில நான் இல்ல, நாங்க தயாராயிட்டோம்.
இதோ அல்லாஹ் உங்க முன்னாடி நாங்க நிக்கிறோம், நீங்க எந்த நோக்கத்திற்காக எங்களை படைச்சீங்களோ, எந்த நோக்கத்திற்காக பூமிக்கு அனுப்புனீங்களோ அந்த நோக்கத்தை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் தயாராகி விட்டோம். உங்களை மட்டுமே இபாதத் செய்யறதுக்கு, உங்களுக்கு மட்டுமே அடிமையாக இருக்கிறதுக்கு நாங்க தயாராயிட்டோம். ஆனா அதை செய்யறதுக்கான சக்தி பெற்றவங்களா நாங்க இல்லை. அந்த சக்தியை எங்களுக்கு கொடுங்க, அந்த இபாதத்தை எப்படி செய்யறதுங்கிற அந்த நேர் வழியை எங்களுக்கு காட்டுங்க, இபாதத்தை எப்படி செய்யணுங்கிற நேர் வழி எங்களுக்கு காட்டுங்க என்று அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறோம். அதுதான் வ இய்யாக நஸ்தஈன். அப்ப இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லும் பொழுது நம்மால எதுவும் இயலுறது இல்லை, எல்லாமே அல்லாஹ்ல தான் ஆகுது. அப்போ அல்லாஹ் நீங்க எனக்கு சொன்ன விஷயத்தை செயல்படுறதுக்கு நான் தயாராயிட்டேன், அதை செய்யறதுக்கான உதவியை எனக்கு தாங்க, அது எனக்கு தான் கூட இல்லை, நாங்க தயாராயிட்டோம், எங்களுக்கு தாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறோம். அப்ப அதை எப்படி செய்யறதுங்கிறது அல்லாஹ் தொடர்ந்து நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ்ட்ட உதவி கேட்டுட்டீங்க இல்லையா, அந்த நேர் வழி இது. அல்லாஹ் எப்படி இபாதத் செய்யறது, எப்படி செய்யக்கூடாது, அதுதான் அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்கள் வருது. அல்லாஹ் எப்படி இபாதத் செய்யணும், அதுதான் நேர் வழி. சிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல் முஸ்தகீம்ங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றவர்களுடைய வழி. சிராத்தல் முஸ்தகீம்ங்கிறது எது இல்லை, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவங்க வழி இல்லை, அது வழி கெட்டவங்களுடைய வழி இல்லை என்பதுதான். இந்த இய்யாக நஅபுது அப்படிங்கிறத எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுங்கிறது தான் மீதி உள்ள 3 ஆயாத்துகள் இருக்குது. அவற்றுடைய விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது நம்ம இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு வரும்போது எதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், சுருக்கமா சொல்லி முடிச்சிருவோமா இன்ஷா அல்லாஹ்? எதெல்லாம்? நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் இபாதத் செய்யறது. அதை மனித சமூகம் மறக்கும் பொழுது அல்லாஹ் தூதர்களை அனுப்புனாங்க. அப்ப தூதருடைய தாவா அப்படிங்கிறது அல்லாஹ்வை இபாதத் செய்யணும், அல்லாஹ் அல்லாமல் எதெல்லாம் இபாதத் செய்யப்படுதோ அதை விட்டு விலகணும். அந்த தாவாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், தூதர்கள் மீது ஈமான் கொண்டோம், அல்லாஹ் மட்டும்தான் இபாதத் செய்யப்படணும் அப்படிங்கிறது நாங்கள் ஈமான் கொண்டோம், வேற எதையும் நாங்கள் இபாதத் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம உறுதியா நின்றோம். அப்ப அல்லாஹ் உங்களை நாங்கள் வணங்குறதுக்கு தயாராயிட்டோம். முதல்ல உள்ள அந்த 3 ஆயத்துக்களை கொண்டு நம்ம கிட்ட மனசுல என்னென்னலாம் வந்திருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் போது ஷுக்ர், அந்த நன்றி உணர்ச்சி. ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் போது நம்ம யார்? அல்லாஹ் ரப்பு, எஜமான், நாம அடிமை, அப்து. அப்ப நம்ம அந்த அடிமை உணர்ச்சி, அந்த உபூதியத்தை கொண்டு வரணும். அந்த அடிமைக்கு என்ன இருக்கணும்? தவாது, பணிவு, ஹியூமிலிட்டிங்கிறது இருக்கும், அது இருக்கும். நம்ம கிட்ட கிபிர் இருக்காது. அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அப்ப அதுல ரஜா, அந்த ஹோப், எதிர்பார்ப்பு, நம்பிக்கைன்றது இருக்குது. அதுல தவக்குலுங்கிறது கூட வந்துடும். மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லும் போது தீர்ப்பு நாள் என்று நமக்கு சொர்க்கம் கிடைக்கலாம், நரகம் கிடைக்கலாம். ஒருவேளை அல்லாஹ் நம்ம மீது கோவப்பட்டுட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த பயம், ஹவுஃப், அந்த ஃபியர் வரணும். அப்போ நன்றி உணர்ச்சி, அடிமை உணர்ச்சி, பணிவு, அல்லாஹ் மன்னிச்சுவான் அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும், பயம், இத்தனையும் வந்துட்டா, இத்தனையும் மனசுல கொண்டு வந்துட்டு இய்யாக நஅபுது என்று ஒரு அடிமை இத்தனை உணர்ச்சிகளோட அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம். அப்போதான் சொல்றோம் இய்யாக நஅபுது அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் நம்மளுடைய அடிமை, உங்களை வணங்குறதுக்கு நாங்க உங்களை வணங்குறதுக்கு தயாராயிட்டோம், வணங்குறோம். ஆனா அதை எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுங்கிற வழியை எங்களுக்கு காட்டுங்க அப்படிங்கிறது தான். அதுவே எங்களுக்கு அதை செய்யறது எங்களுக்கு சக்தி கிடையாது, நீங்க எங்களுக்கு வழிகாட்டினாலே தவிர, நீங்க எங்களை உறுதிப்படுத்தினாலே தவிர இய்யாக நஅபுதுங்கிறத எங்களால செய்ய முடியாது. அப்போ இய்யாக நஸ்தஈன் நாங்க உதவி தேடுறோம், உங்கள்கிட்ட மட்டும்தான் தேடுறோம், அதையும் வேற யார்ட்டையும் தேடல. இபாதத் செய்யறதுக்கான சக்திங்கிறது அல்லாஹ் கொடுத்தா தான், அந்த வழிகாட்டுங்கிறது அல்லாஹ் கொடுத்தா தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட மறுபடியும் சரணடையும். இய்யாக நஅபுதுன்னு சொல்லிட்டு இய்யாக நஸ்தஈன் சொல்லும்போது மறுபடியும் அல்லாஹ் கிட்ட சரணடையும். நீங்க காமிச்சாலை தவிர எங்களுக்கு நேர்வழி தெரியாது என்று நம்மை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கும். அந்த சரணடைதலுக்கு தான் இஸ்லாம்னு பேர் இல்லையா? இஸ்லாம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சரணடைதல். அல்லாஹ் கிட்ட சரணடைஞ்சு, அல்லாஹ் எனக்கு சக்தி இல்லை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த தீமையை விட்டு விலகிறதுக்கோ நன்மை நிலைநாட்டுறதுக்கான சக்தியோ எங்கள்கிட்ட கிடையாது, நீங்க அதை கொடுத்தா தான், நீங்க வழியை காமிச்சா தான் எங்களால் அதை செய்ய முடியும் என்று அல்லாஹ்விடத்துல சரணடைகிறோம். அப்போ சரணடைஞ்சோடனே அல்லாஹ் என்ன செய்யறாங்க? இதுதான் நேர் வழி, இது தவறான வழிங்கிறத உடனடியாக நமக்கு அடையாளம் காட்டுறாங்க. அதுதான் அடுத்து வரக்கூடிய 3 ஆயாத்துகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புல அவற்றுடைய விளக்கத்தை நம்ம பார்த்து முடிப்போம். இதை சரியான முறையில நாம கற்றுக்கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்யணும். எதை கற்றுக்கொண்டோமோ விளங்கி கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த கருணையும் மன்னிப்பையும் பெற்று, நரக நெருப்பிலிருந்து கபருடைய அதாபிலிருந்து பாதுகாப்பை பெற்று சொர்க்கத்தை நமக்கு அல்லாஹ் கொடுக்கணும்.
அதற்கு உரியவர்களாக நம்ம ஆகிடணுங்கிறத எனக்கும் உங்களுக்குமான துவாவாக செய்து இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.